ரிஷி மாறனுக்காக பேசுவதை பார்த்த இரு பெண்களும் அவனை ஆச்சரியமாய் பார்த்தனர். நீங்க நினைக்கிற மாதிரி மாறன் தப்பு எதுவும் பண்ண மாதிரி எதுவும் எனக்கு தெரியல. முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஒருத்தன் பைத்தியம் மாதிரி உங்க பின்னாடி வரானா, நாட் ஓன்லி ஃபார் லஸ்ட், அதையும் தாண்டி அவன் உங்க மேல வச்சிருக்கிற லவ். ஆனா பொண்ணுங்க எப்பவும் உண்மையா நேசிக்கிறவனை தான் சந்தேகப்படுவீங்க. அண்ணா, இப்ப நான் கண்ணால பார்த்தது பொய்ன்னு சொல்ல வரீங்களா? கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், ஈர விசாரிப்பதே மெய் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஆமா, ஊருக்குதான் உபதேசம். என்னமோ இவரு நல்ல பிள்ளைதான் போல. நேத்து என்ன என்னென்னலாம் பண்ணாரு மறந்துடுச்சு போல. நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும் டார்லிங். உன்னை தனியா கவனிக்கிறேன். என்ன ரிஷி நீங்க? அவதான் பார்த்தேன்னு சொல்றான்ல. முதல்ல நம்புங்க. ஒரு மேரேஜ் லைஃப்ல முக்கியமானது நம்பிக்கை தான். அவன் தப்பு பண்ற ஆளா இருந்தா நானும் அவனை கேட்கலாம். என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னை தவிர அவன் லைஃப்ல வேற பொண்ணு இல்லைன்னு என்கிட்டவே ஏற்கனவே சொல்லியிருக்கான். ஈவன் பர்சனலா அவன் கூட பேசினதை வச்சு சொல்றேன். ஒன்ஸ் அவன் ஒரு விஷயத்துல கமிட் ஆயிட்டா அது நிச்சயம் மாத்திக்க மாட்டான். அவன் ரொம்ப பிடிவாதக்காரன். அதே மாதிரி உனக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். உன் மேல பைத்தியமா எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அதே மாதிரி ஒரு நிமிஷம் வெறுத்துட்டானா திரும்ப உன்னால அவன் கிட்ட பழையபடி நெருங்கவே முடியாது. எல்லாரும் என்ன மாதிரியே இருப்பாங்களா என்ன என்று சைக்கிள் கேப்பில் சஞ்சனாவை வார அவனை முறைத்தாள் அவள். என்ன முறைக்கிற? உண்மையத்தான் சொல்றேன். உங்க மேல இல்ல, உங்களை பத்தி தப்பா சொல்லும் பொழுது நாங்க 1% கூட நம்ப மாட்டோம். ஈவன் உங்ககிட்ட கேட்க கூட மாட்டோம். காரணம் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அப்படியே அது ஆப்போசிட் சைடுன்னு வரும்போது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம ஈஸியா சந்தேகப்பட முடியுது. அந்த அளவுக்கு தான் உங்க கூட பழகுறோமா என்று கேட்டான் ரிஷி சற்று காட்டமாகவே. சரி, அவன்கிட்ட சொல்லிட்டாவது வந்தியா? நீ அங்கிருந்து வந்து ஒரு நாள் ஆகுது. இது வரைக்கும் உனக்கு கால் பண்ணானா? இல்ல, நான் ஒரே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பினேன். அதுக்கப்புறம் எந்த ரிப்ளையும் வரல. ப்ளூ கலர்ல டபுள் டிக் காமிச்சது. ஆக்சுவலா அவனுக்கு ஏதோ மயக்க மருந்து மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல போனா அவனை நீ அங்க தனியா விட்டு வந்திருக்க. அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களுக்கு நடுவுல அவன் அப்படி ஒரு சூழ்நிலையில எப்படி விட்டு வந்த? அத பத்தி அவ கொஞ்சம் கூட யோசிக்கல. அது எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்க? நீ அவனை எந்த நிலையில பார்த்தன்னு சொன்ன? கீழே ஜட மாதிரி படுத்து ஒரு பொண்ண ஹக் பண்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது அவன் அந்த பொண்ணை ஹக் பண்ணி இருந்தானா? இப்பொழுது அவளுக்கே குழப்பமாக இருந்தது. அவள் சரியாக பார்க்கவே இல்லை. கதவை திறந்ததும் அவனை ஒரு பெண் அணைத்தபடி மேலே படுத்திருந்ததை தான் பார்த்தாள். அதை பார்த்ததுமே அருவருப்புடன் கதவை சாத்திவிட்டு வெளியேறினாள். அப்போது போனில் கேட்ட குரலில் மாறன் குரல் மயக்கத்தில் முனகுவதைப் போல்தான் இருந்தது. கால் வந்துச்சுன்னு சொன்னல, உன் மொபைல்ல ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல, ரெக்கார்ட் பண்ணியா? ஆமாம் என்பதை போல் தலையாட்டியவள் போனை எடுத்து அவனிடம் அதை ஆன் செய்து நீட்டினாள். அது மாறன் மயக்கத்தில் தான். என்ன பண்ற மஹி? மஹி என்று முனகியவன் என்ன பண்ற என்ன பண்ற என்று ஒரு பெண்ணின் முனகல் சத்தம் தான் கேட்டது. அதை மீண்டும் மீண்டும் ஓடவிட்டு ரிஷி கேட்க பெண்கள் இருவருக்கும் தான் கடுப்பாக இருந்தது. இவன் தனியாக கேட்கலாமே என்று மகத்திக்கு எரிச்சலாகவும் வந்தது. ஆனால் வேண்டுமென்றுதான் ரிஷி அப்படி செய்தான். என்ன, இதை கேட்ட உடனே என்னமோ 2 பேர் ரொம்ப க்ளோஸா இருக்கிற டைம்ல வந்த சவுண்ட் மாதிரி தோணுதா என்று நக்கலாக கேட்டான். மகதி தலையை குனிந்து கொள்ள என்றாள் சஞ்சனா எரிச்சலுடன். மஹின்னு உன்னதான கூப்பிடுமா என்று மகதியை பார்த்து கேட்டான். ஆமாம் என்று அவள் தலையசைக்க, இதுவே தெரியுது அவன் மயக்கத்துலதான் இருந்திருக்கிறான்னு. அதுவும் இல்லாம ஒருவேளை அவன் ஒழுங்கா கோஆபரேட் பண்ணலன்னு அந்த பொண்ணு கடுப்புல கூட உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவன் தப்பானவன் அப்படின்னு ஒரு ஐகான் அவனுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருந்தீனா உன்னால உண்மை எதுன்னு புரிஞ்சுக்கவே முடியாது. சொல்ல போனா உன்னை விட எனக்கு அவன் மேல கோபம் இருந்திருக்கணும். நானே அவனை இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா அவன் நிச்சயம் தப்பு பண்ணல. 100% நான் அஷூரன்ஸ் கொடுக்கறேன் என்று கூற முற்றிலும் குழம்பி போனாள் மகதி. ஒருவேளை தான் தவறாக ரிஷி சொன்னது போல் புரிந்து கொண்டோமோ? உண்மையை விசாரிக்காமல் அவனை அந்த நிலையில் விட்டு வந்தது தவறு என்று நினைத்தாள். ஆனால் தான் வந்து அவன் ஏன் தன்னை தொடர்பு கொள்ளவே இல்லை என்று கோபமாகவும் வந்தது. அவள் யோசிப்பதை பார்த்த ரிஷி, அந்த சிச்சுவேஷன்ல உனக்கு நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவன் மேல நம்பிக்கையோட இருந்தனா உனக்கு உண்மை தானாவே தெரியும். ஆனா உனக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு நீ ஈஸியா வழியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க எனக்கு சொந்தமானத அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்க. அண்ணனாக கண்டிப்புடன் கேட்டான். அப்போ அவர் மேல தப்பில்லைன்னு சொல்றீங்களா? தப்பே இல்லைன்னு சொல்லல, தவறான புரிதல்னு தான் சொல்றேன்.
2 பேரும் இதுவும் பேசினாதான் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். கோவிச்சுக்கிட்டு எல்லாம் வந்தா வேலைக்கு ஆகாது. அவன் உன்னை திடீர்னு பார்த்துலாம் லவ் பண்ணல. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்க. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே உன்னை பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. தென் அவனை விட பெஸ்ட் ஆப்ஷன் உனக்கு கிடைக்க மாட்டான்னு தான் நான் அமைதியா இருந்தேன். ஒரு தப்பான ஆளை என் தங்கச்சி மேரேஜ் பண்ற அளவுக்கு நான் எப்படி அலோவ் பண்ணுவேன்னு நினைச்சேன். அவர் சொன்னதுக்காகலாம் நீ உடனே கேட்காதன்னு சொல்லல. நீயா யோசிச்சு பாரு. அந்த பர்சன் இத செய்வாங்களா மாட்டாங்களான்னு திங்க் பண்ணு. எங்க 2 பேருக்கும் வராத பிரச்சனையா? விட்டா கோபத்துல உங்க அண்ணன் என்ன ஷவர் அடியில கூட நிக்க வைப்பாரு. சரி, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. நீ அவ சொன்ன மாதிரி யோசிச்சு பாரு. நீ ரொம்ப பேசாம வந்து ரெஸ்ட் எடு என்று சஞ்சனாவின் கைப்பற்றி அழைத்து கொண்டு சென்றான். மகதியும் அவள் அறைக்கு சென்றாள். தன் அண்ணனும் அண்ணியும் சொல்லியது எல்லாம் யோசித்து பார்த்தாள். நேற்று மதியம் அந்த கால் வந்ததை நினைத்து பார்த்தாள். அந்த நிதிஷா என்று தன் கணவன் ஓயாமல் புராணம் பாடிக்கொண்டிருக்கும் அந்த ராட்சசி பார்த்த வேலைதான் இது. அவள்தான் மகத்திக்கு கால் செய்து, தானும் அவள் கணவனும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிவிட்டோம், எங்க லைஃப்ல இருந்து நீ விலகிரு, மாறன நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் என்று மிகவும் நெருக்கமான ஒரு சமயத்தில் பேசுவதை போல் பேச, அப்போது கேட்ட முனகல் சத்தம் தான் அது. அவர் தான் இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்னு வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். டென்ஷனான மகத்தி கடுப்புடன் காலை கட் செய்து, அவனே ஆபீஸ் போறேன்னு எங்கதான் போற நீ? ஆபீஸ்ல தான் இருக்கியா என்று கோபமாக பார்க்க வர, அவள் வருவதை கூட கவனிக்காத ரிசப்ஷனிஸ்ட், மேடம் நீங்க என்று கேட்பதற்குள் அவள் அந்த அறை கதவை திறக்க, இருவரும் இருந்த கோலத்தை பார்த்து பதறியே விட்டாள். அதன் பிறகு அவன் கண்ணில் அவள் படவே இல்லை. இரவு அவன் வந்த பிறகு கேட்கலாம் என்றால் நள்ளிரவு வரை காத்திருந்தும் அவன் வரவே இல்லை. காலையில் எழுந்தும் அவனிடம் பேச முடியவில்லை. கோபத்தில் கிளம்பி இங்கே வந்து விட்டாள். இங்கே வந்தால் யாரையும் காணும். சரி, அண்ணன் எப்படியும் வருவான் என்று காத்திருக்க, இப்போது என்ன செய்வது? ரிஷி சொல்வது சரியா அல்லது நான் பார்த்தது உண்மையா? அவளுக்கு குழப்பம். ரிஷிக்கு சஞ்சனாவை கடத்தியது யார் என்று தகவல் வந்துவிட்டது. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட யூகே செல்ல வேண்டிய வேலை இருந்தது. தற்போது அவள் கன்சீவாக இருப்பதால் அவளை தன் வீட்டிற்கும் அனுப்ப அவனுக்கு மனமில்லை. அதுவும் இல்லாமல் சுரேஷிற்கு இப்போதுதான் கொஞ்சம் மனம் மாறி இருக்கிறார். மகள் வந்தால் போதும் என்று இருந்தது அவரின் மனநிலை. ஆனால் ரிஷியை பிரிந்து நிச்சயம் சஞ்சனா இங்கே வரமாட்டாள் என்று அவரும் புரிந்து கொண்டார். அதனால் சரி, ஒரு 10 days சஞ்சனாவை அங்க அனுப்பிட்டு நம்ம யூகே போயிட்டு வரலாம், மாறன் பார்த்துப்பான் என்று முடிவெடுத்தான். அதனால் அவர்கள் வீட்டில் மட்டும் அவள் கன்சீவாக இருப்பதை தெரிவிக்க சொல்லி இருந்தாள். அதுவும் அல்லாமல் சஞ்சனா வந்து இங்கே தங்கப் போகிறாள் என்றதும் மாறன் குடும்பத்தில் கேட்கவா வேண்டும்? அவர் வீட்டையே திருவிழா போல் அலங்காரம் செய்தார்கள். சுரேஷ் அபிஷியலாக சஞ்சனா தன் மகள் என்று அறிவிக்க துடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் ரிஷி தற்போது எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதால் அவருக்கு அது கோபம்தான். சஞ்சனாவும் ரிஷி வந்தால்தான் போவேன் என்று அடம் பிடித்தாள். நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் என்று சொன்னான் ரிஷி. சஞ்சனாவும் மகத்தியும் மாறன் வீட்டிற்கு சென்றார்கள். ஆனால் மாறனுக்கும் மகத்திக்கும் இடையே நடந்த மனஸ்தாபம் வீட்டில் யாருக்கும் தெரியாது. அவர்கள் சஞ்சனாவை அழைத்து வரதான் மகதி சென்றிருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அழைப்பு மணி அடிக்கும் சத்தம் கேட்டு கதவை திறக்க அமிர்தாதான் கதவை திறந்தார். சஞ்சனாவும் மகதியும் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவர் அனைவரையும் அழைத்தார். அனைவரும் வந்தார்கள். வேகமாக சுரேஷ் முன்னே வந்தார். உள்ளவாடா, ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க? இதுதான் உன் வீடு, நீ பிறந்து வளர்ந்து இருக்க வேண்டிய வீடுரா. தயவு செஞ்சு இந்த அப்பாவை மன்னிச்சிடுறா ப்ளீஸ் என்று கெஞ்ச, சஞ்சனாவிற்கு அவர் மீது வெறுப்பு எதுவும் இல்லை. ஆனால் மன்னிப்பு என்று கேட்ட பிறகு அவரிடம் பேசாமல் இருப்பது அவளுக்குமே உறுத்தலாக இருந்தது. அவரும் வருந்துகிறார். அவருடைய சூழ்நிலை என்ன என்று அவளுக்கு தெரியாது. அதனால் உடனே இயல்பாக பேச முடியவில்லை என்றாலும் போக போக பழகி விடுவோம் என்று நினைத்தாள். சஞ்சனா பேச வாய் திறக்கும் முன், மன்னிப்பா, தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை என்று விஜயகாந்த் மாடுலேஷனில் ராகவ் மைண்ட் வாய்ஸில் சொல்ல அனைவரும் திரும்பி அவனை பார்த்தார்கள். என்ன எல்லாருக்கும் நம்ம பக்கம் திரும்புது? என்னாச்சு? ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் என்ன அவ்வளோ அழகா இருக்கேனா இன்னைக்கு? டேய் நல்லவனே, மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா பேசிட்டேன் என்று கூற, ஆஹா சனியனை தூக்கி பனியன்ல போட்டோமா, கடவுளே இந்த கஞ்சி போட்டவன் கண்ணாலேயே உயிர் எடுத்துருவான் என்று பயத்துடன் மாறனை பார்க்க அவன் முறைத்து கொண்டிருந்தான். என்னடா விளையாட்டு உனக்கு, கொஞ்ச நேரம் சுமாரு என்று சுரேஷ் கூறி மீண்டும் சஞ்சனாபுரம் திரும்ப சஞ்சனா சிரித்துக் கொண்டே, சரிங்கப்பா
இப்ப நம்ம பழச பத்தி எதுவும் பேச வேண்டாம். அவள் அப்பா என்று அழைத்தது அவருக்கு உள்ளம் குளிர்ந்து விட்டது. சரி சரி, உள்ள வாடா. ஒரு நிமிஷம் இருடா, ஆர்த்தி எடுக்கலாம். இரு, எங்க மாப்பிள்ள வரலையா? கன்சீவா இருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்டா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கேயே இரு. குழந்தை பிறந்த பிறகு அப்புறமா போ. அது வரைக்கும் இங்கேயே சந்தோஷமா இரு என்று கூறியபடி திருஷ்டி கழிக்க, மாப்பிள்ளை என்றதும் சுரேஷின் முகம் இருண்டது. அதை கவனித்த சஞ்சனா அவன் தனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்த, இல்ல சித்தி, எனக்கு அவர் கூட இருந்தாதான் சந்தோஷம். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நானும் ஹாப்பியா இருப்பேன். அவர் இன்னைக்கு ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 10 days வெளியில போறோம், அதுக்குதான். இந்த பதில் தன் பெரியப்பாவிற்கு என்று மாறனிலிருந்து அனைவரும் புரிந்து கொண்டார்கள். இருந்தாலும் சுரேஷ் இப்போது எதுவும் பேச வேண்டாம் என்று நினைக்க, சரி சரி, வாசல்லையே நின்னு பேசாம எல்லாரும் உள்ள வாங்க என்றார். அனைவரும் உள்ளே வர மகத்தி மட்டும் வெளியே நின்று கொண்டிருந்தாள். தான் ஒருத்தி அங்கே இருப்பது கண்ணில் பட்டதா கருத்தில் பட்டதா என்பது புரியாமல் இருப்பதைப் போல் நின்றிருந்தாள். மாறன் அவள் பக்கம் திரும்பவே இல்லை. எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்லாமல் சொல்லியது போல் இருந்தது. அவள் உள்ளே வராமல் அங்கேயே நிற்பதை பார்த்த அமிர்தா, சஞ்சனா, வாமதி, உள்ள வா. என்ன அங்கேயே நிக்கிற? சஞ்சனா திரும்பி மாறனை பார்த்தாள். அவன் கூப்பிடுவான் என்று நினைக்க அவனோ அங்கிருந்த சோஃபாவில் போய் அமர்ந்து கொண்டான். என்ன மகதி, வா என்று திரும்பி அவளை பார்த்து கேட்க, அவள் மாறனை திரும்பி பார்த்தவள், அண்ணா ப்ளீஸ் என்று ஏதோ சொல்ல வர, நீ வந்து உட்கார். அது மகதி என்று இருக்க குடும்பத்தினருக்கு அப்பொழுதுதான் அவர்களுக்கு இடையில் ஏதோ பிரச்சனை என்று புரிந்து அதிர்ச்சியாக பார்த்தார்கள். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அந்த 4 செவுத்துக்குள்ளதான் இருக்கணும். அவளை உள்ள கூப்பிடு என்று சொன்னதும் மகதியின் தலை கவிழ்ந்தது. அதை ஓரக்கண்ணால் மாறனும் கவனித்தான். எல்லாம் உள்ள போங்க. சஞ்சனா, நீ உள்ள போ. டேய், என்னடா என்றார் சுரேஷ். பெரியப்பா என்று சற்று அழுத்தமாக அழைக்க, அதில் ப்ளீஸ் நீங்க வராதீங்க என்ற துணி நன்றாகவே தெரிய அவர் அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை. சஞ்சனாக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார். எல்லாரும் உள்ள போங்கன்னு சொன்னேன். சஞ்சனா, நீ உள்ள போ. அம்மா, அவளுக்கு ஜூஸ் டிஃபன் ஏதாவது கொடுங்கம்மா. அவ கன்சீவா இருக்கா. பல வருஷம் கழிச்சு நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை பாருங்க ஃபர்ஸ்ட். அண்ணா ப்ளீஸ், என்ன கோவம் இருந்தாலும் அவளை ஃபர்ஸ்ட் உள்ள கூப்பிடுங்க. இங்க பாரு சஞ்சனா, யாரையும் அதிகம் நேசிக்க கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணிருக்கேன். நான் வேணான்னு போனவங்களை என்னால திரும்பவும் கூட்டிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு இங்க பேரண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்க போகட்டும். அப்போதுதான் வீட்டினருக்கு அவர்களுக்கு இடையில் ஏதோ பெரிய விஷயம் நடந்து மகதி வெளியேறி இருப்பது புரிந்தது. மாறன் ஒரு முடிவெடுத்து விட்டால் அவனை மாற்றுவது கடினம். அவனாக மாறினால்தான் உண்டு. அனைவரும் மகதியை பாவமாக பார்த்து கொண்டு உள்ளே செல்ல சஞ்சனா அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். நானும் சரி, இந்த வீடும் சரி, அவங்களுக்கு சொந்தமான இடம் இல்லை. அவங்களுக்காக ஒரு குடும்பமே காத்துட்டு இருக்கு. நான் அவங்களுக்கு ஆப்டா இருக்க மாட்டேன். சோ அவங்க போகட்டும் என்று அவன் மேலே செல்ல போக, என்ன இதண்ணா? அவள் மீண்டும் ஏதோ கேட்க வர, உன்னை நான் உள்ள போன்னு சொன்னேன். நான் தனியா இருக்கிற ஐடியால தான் இருக்கேன். ரிஷி போன் பண்ணி அவன் ஃபாரின் போறதா சொல்லதான் நான் சம்மதிச்சேன். அவன் கிட்ட நான் மறுத்து உன்னை மட்டும் அனுப்ப சொல்லி இருந்தா உன்னையும் சேர்த்து அனுப்பியிருக்க மாட்டான். அதனாலதான் சரின்னு அக்செப்ட் பண்ணேன். மாத்திக்கு அவன் பேசுவது எல்லாம் கேட்க கேட்க கடுப்பாகவும் அழுகையும் வந்தது. தான் ஒருத்தி அங்கே இருப்பதை பொருட்படுத்தாதது மட்டுமல்ல, தன்னை பற்றி எந்த ஒரு அக்கறையும் அற்றது போல் அவன் பேசவும் அவளுக்கு அழுகையாக வந்தது. நான் செஞ்சது தப்புதான், அதுக்குன்னு இப்படியா ஓவரா பண்றான்? மகதி, நீ உள்ள வா என்று அவள் அழைக்க அவள் உள்ளே வர மறுத்தாள். இல்ல அண்ணி, இது எனக்கு சொந்தமான இடம் இல்லதான். ஆனா எனக்கு மட்டும் சொந்தமானவங்க இங்கதான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு தான் நான் சொந்தம் இல்ல அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல. நான் இங்கேயே இருக்க. என்ன மகதி, விளையாடுறியா? உள்ள வா என்று அவள் மீண்டும் அழைக்க அவள் உள்ளே வர மறுத்துவிட்டு அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் வெளியேயும் செல்லாமல் வாசலிலே நின்றிருக்க வீட்டினருக்கு அதை பார்க்க கஷ்டமாகத்தான் இருந்தது. மாறன் உள்ளே சென்று விட்டான். சஞ்சனா அழைத்து அழைத்து பார்க்க அவள் வரவே இல்லை. மகதியே ஒரு கட்டத்திற்கு மேல், அண்ணி, கன்சீவா இருக்கும் போது இப்படியே நின்னுட்டு இருக்காதீங்க. ஆமா, நீ உள்ள வா சஞ்சனா. அவன் கோவம் அதுவா குறைஞ்சாதான் உண்டு. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. மதி, நீ உள்ள வாடா. அப்போது மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்த மாறனுக்கும் அது கேட்டது. சஞ்சனா, நீ உள்ள போ. அண்ணா, உன்னை உள்ள போன்னு சொன்ன.
அவள் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள். மகதி போகும்படி அவளுக்கு செய்கை செய்தாள். மகதியை மன்னிப்பானா மாறன்? மாறன் மகதியை உள்ளே கூப்பிடவே இல்லை. மாறன் அவளை பார்த்தும் பார்க்காதது போலவே சென்றான். சஞ்சனா மீண்டும் மீண்டும் அவனிடம் வந்து, அண்ணா ப்ளீஸ் அவளை உள்ள கூப்பிடுங்க, இல்லனா நான் இப்பவே கிளம்பிடுவேன். சஞ்சனா, இந்த பிளாக்மெயில் எல்லாம் இங்க வேணாம். இப்போதைக்கு உன்னை அனுப்புற மாதிரி இல்ல. உன்னை கட்டி போட்டு கூட வைக்க சொல்லியிருக்கான் ரிஷி. சோ என்ன மிருகமா மாத்தாம சமத்து பிள்ளையா ஒழுங்கா போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு. அவன் மிரட்ட சஞ்சனாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இந்த டைம்ல ட்ரெயின் பண்ணாதீங்க. மாறன் நினைத்தான், அவள் சிறிது நேரத்தில் எப்படியும் தன் அம்மா வீட்டிற்கு சென்று விடுவாள் என்று. இருட்டப் போகிறது, எவ்வளவு நேரம் இப்படியே நிற்பாள்? மழை வேறு வரா மாதிரி இருக்கிறது என்று நினைத்தபடி அவனும் போய் படுத்துக் கொண்டான். சிறிது நேரத்தில் அவனுக்கும் தூக்கம் வந்துவிட உறங்கிவிட்டான். அதேபோல் சஞ்சனாவிற்கு இப்போது சோர்வாக இருப்பதைப் போல் இருக்க அவளும் அழைத்து அழைத்து பார்த்து அப்படியே உறங்கிவிட்டிருந்தாள். திடீரென்று விழிப்பு தட்ட கண் விழித்து பார்த்த மாறன் அப்போதுதான் நேரம் பார்த்தால் இரவு 12. வெளியே மழை வானத்தை பிளந்து ஊற்றிக் கொண்டிருந்ததைப் போல் இருந்தது. என்ன இப்படி மழை வருது என்று நினைத்து கண்ணை கசக்கிக் கொண்டு மீண்டும் உறங்கப் போக அப்பொழுதுதான் அவன் மூளையில் மணி அடித்தது. இருக்காளா இல்ல போயிட்டாளா என்று யோசித்தான் மாறன். தங்கள் அறையை நோட்டமிட அவள் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. வந்துட்டு பாலோ, எப்படியோ சஞ்சனா அவளை உள்ள கூட்டி வந்திருப்பா. வேகமாக எழுந்து போனான். ஆனால் சஞ்சனா அவளை உள்ளே வரும்படி கெஞ்சிக் கொண்டிருக்க அவளோ வருவதாக இல்லை. குளிரில் நடுங்கியபடி அங்கேயே ஓரமாக நின்றிருந்தாள். நீ இப்போ உள்ள வரல, நானும் உன் கூட வந்து நிப்பேன். நீங்க வந்து நின்னீங்கன்னா நான் இப்படியே நடு ரோட்ல போய் நிப்பேன். இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டே வந்த மாறனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. முட்டாள் முட்டாள் என்று மனதில் அவளை திட்டியபடியே வந்தான். சஞ்சனா, நீ உள்ள போ என்று அடிக்குரலில் சீறினான். இந்த ஆத்திரம் சஞ்சனா மகதி இருவரும் அறியாதது. அவன் கோபக்குரலை இதற்கு முன் கோபப்பட்டு பார்த்திருக்கிறாள் மகதி. ஆனால் இது அவளுக்கே பயத்தை விளைவித்தது. சட்டென்று அவள் புறம் திரும்பி, உள்ள போன்னு சொன்ன என்றான் மாறன். சஞ்சனாவிற்கு அழுகையே வந்தது. மகதியை இப்படி மழையில் நனைய விட்டு செல்ல அவளுக்கு மனமில்லை. பேசாம 2 பேரும் அங்கேயே போய் இருக்கலாம் போல. மகதி நல்லபடியா இருந்திருப்பா. இருந்தாலும் இந்த அண்ணாக்கு இவ்ளோ கோவம் ஆகாது. அப்போதுதான் அவளுக்கு ரிஷி சொன்னது நினைவுக்கு வந்தது. ஒருவேளை மகதியின் மீது அவன் வைத்த நேசம் வெறுப்பாய் மாறிவிட்டது என்று நினைத்து பயந்தாள். ஏனென்றால் இந்த அளவிற்கு அவன் கோபத்தை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இதேபோல் ரிஷி தன் மேல் கோபப்பட்டிருந்தால் என்ன ஆகி இருக்கும் என்று நினைக்கவே அவளுக்கு பயமாக இருந்தது. இப்போதுதான் தன்னவனின் அருமை தனக்கு புரிய அவனை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அட்லீஸ்ட் அவனிடமாவது தன் மன கஷ்டத்தை சொல்லலாம் என்று அவள் போனை எடுத்துக்கொண்டு அறைக்குள் புகுந்தாள். இங்கே மழையில் கோழிக்குஞ்சு போல் விடுவிடுத்து போயிருந்த மகதியை பார்க்க அவனுக்கு கோபம்தான் அதிகமாக வந்தது. முட்டாள்தனத்திற்கு ஒரு அளவு வேண்டாமா? இப்படியா செய்வாங்க என்பதை போல் அவளை முறைப்பான பார்வை பார்த்து கொண்டிருந்தவன், எவ்வளவு நேரம் இப்படி இருக்கிறதா உத்தேசம்? பதில் எதுவும் சொல்லவில்லை அவள். இதழ்கள் தந்தி அடித்துக் கொண்டிருந்தது. அதை கவனித்தவன் எதுவும் பேசாமல், அவங்க வீட்டுக்கு வரக்கூட ஒரு ஆள் வெத்தலை பாக்கு வச்சு அழக்கணும் போல இருக்கு என்று கடுப்பாக சொல்லிவிட்டு முன்னே செல்ல, அவன் என்ன சொன்னான் என்று ஒரு கணம் உள்வாங்கியவளுக்கு மகிழ்ச்சி வந்ததுதான். ஆனால் இப்போது உள்ளே செல்லலாமா வேண்டாமா என்று அவளுக்கு புரியவில்லை. அவன்தான் காலையில் இது அவளுக்கு சொந்தமான இடமில்லை என்று சொன்னான். அதனால் அவள் தயங்கியபடியே நிற்க அவன் இன்னும் உள்ளே வராதது கண்டு, உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? ஓவரா பண்ணிட்டு இருக்க. வானாலும் வரமாட்ற, போனாலும் போக மாட்ற. என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவியா என்று அவன் கோபமாக கேட்டான். அவள் பதில் பேச வேண்டும் என்று நினைத்தால்தான். ஆனால் மழையிலும் குளிரிலும் கால்கள் மறுத்து போயிருந்தது. சில்லிட்டு போயிருந்தவளால் ஒரு அடி கூட எடுத்து உள்ளே வைக்க முடியவில்லை. அவளை அப்போதுதான் மாறன் நன்றாக பார்க்க அவள் கண்கள் சொருகும் நிலையில் இருக்க சட்டென சுதாரித்தான். மயங்கி விழப்போகிறாள் என்று புரிய வேகமாக அவன் செல்வதற்கும் அவள் விழுவதற்கும் சரியாக இருந்தது. அவளை அப்படியே தன் கைகளில் ஏந்தி தங்கள் அறைக்கு தூக்கி கொண்டு சென்றவன் அவளை குளியல் அறைக்குள் தூக்கி சென்று அப்படியே ஹாட் வாட்டர் ஷவரில் நிற்க வைக்க அவளுக்கு அப்போதுதான் சுரணை வந்து கண்கள் திறக்க தன் மேல் சூடாக கொட்டிக்கொண்டிருந்த நீரினை உணர்ந்தவள் அப்போதுதான் தன்னை பிடித்து கொண்டு நின்றிருந்த மாறனை பார்க்க அவன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. அவள் அழுகையுடன் அவன் மார்பில் சாயப்போக
மீண்டும் அவளை பிடித்து தள்ளி நிறுத்தியவன், "இது பார், சீக்கிரம் குளிச்சுட்டு வெளியே வர வழியை பார். என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டான்னு தான் உள்ள தூக்கிட்டு வந்தேன், மத்தபடி ஒண்ணுமில்ல" என்று கூறிவிட்டு வெளியே வந்தான். ஏன் அவள் தொட்ட பிறகு என்ன தொட்ட பிடிக்கலையா? அழுகையும் கோபமும் கலந்து கேட்க மாறனின் கோபம் உச்சம் தொட்டது. ஆனால் குரலில் பிசிரே இல்லாமல் அவளை பார்த்தவன், "ஆமா, சரியா சொல்லிட்ட. ஆனா அதை பத்தி எந்த விளக்கமும் உனக்கு கொடுக்க விரும்பல" என்று அவன் வெளியேற உறைந்து நின்றாள். அவன் விலகலை மகத்தியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் ஷவரடியில் அழுதபடி நிற்க அவள் கண்ணீர் அந்த தண்ணீருடன் கலந்தது. இங்கே தன் வீட்டில் இருக்கும் பாருக்கு சில மாதங்களுக்கு பிறகு வருகிறான். மகதி வந்த பிறகு இதை மறந்திருந்தவன் இன்று அவளாலே இங்கு மீண்டும் வந்திருக்கிறான். "ஏண்டி, விளக்கம் கேட்க கூட தோணலையா? அந்த அளவுக்கு அவன்கிட்ட நடந்துகிட்டேன். நீதான் வேணும்னு வந்தண்டி. உன்னை தவிர வேற யாரையாவது மனசுல கூட நினைச்சிருப்பனா?" வேகமாக டம்ளரை எடுத்து அதில் வைனை ஊற்றினான். அண்ணா என்று அவனை தேடி வரும் சத்தம் கேட்க அப்போதுதான் வீட்டில் சஞ்சனா இருப்பது ஞாபகம் வந்து சட்டென்று அதை சிங்கில் ஊற்றினான். "சஞ்சனா, மகத்திய பத்தி பேசுற ஐடியா இருந்தா நான் எதையும் கேட்கிற மாதிரி இல்ல. நீ போய் ஃபர்ஸ்ட் தூங்குற வழியை பார்." அவளை அழைத்துக் கொண்டு அவள் ரூமில் சென்று கதவை சாத்தினாள். சஞ்சனாவை கடத்தியவன் இன்னும் வேறு எங்கோ தப்பித்து சென்று விட்டதாக ரிஷிக்கு தகவல் வந்தது. இப்போதைக்கு அவன் யூகே பிளான் டிராப் ஆனதால் இனிமேல் சஞ்சனாவை தன்னுடனே வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். ஆனால் இப்போது மாறன் குடும்பத்தாரிடம் சொல்லிவிட்டதால் சஞ்சனாவை உடனடியாக அழைத்தால் அதுவும் கஷ்டம். சஞ்சனா உடன் இல்லாமல் இருக்க முடியாது. என்ன செய்யலாம் என்று பெரிய கேள்வியே எழுந்தது. அதனால் மனைவிக்காக எதையும் சகிப்பான். சோ த கிரேட் ரிஷிதர்வர்மன் மாறன் ஃபேமிலிக்கு போறாரு. ரிஷி மாறனிடம் ஏற்கனவே தான் வருவதாக தகவல் தெரிவித்தான். அதனால் மாறன் சுரேஷிடமும் அவன் வருவதை தெரிவித்து, "பெரியப்பா, இப்போ ரிஷி இங்க வரான்." "ஏன்டா அவன் இங்க வரான்? என் பொண்ணு கூட தனியா இருக்க பிரைவசி கூட தரமாட்டான் போல இருக்கு." "பெரியப்பா, உங்க பொண்ணு சொன்னதையும் கேட்டீங்க தானே? அவளுடைய சந்தோஷமே அவன்தான். அதுவும் இல்லாம அவ இப்ப கன்சீவா வேற இருக்கா. பத்தாததுக்கு ரிஷியும் இங்க ஸ்டே பண்ற ஆசையில வரல. அப்படிப்பட்ட வீம்புக்காரன். இருந்தாலும் சஞ்சனாக்காகத்தான் வரான். 2 பேரையும் பிரிக்கணும்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. சுத்த வேஸ்ட் ஆயிரும் உங்களுடைய முயற்சி." "அது சரி, இதெல்லாம் எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்க?" "அவன்கிட்ட நீங்க மரியாதை குறைவா நடந்துக்க கூடாது. அதுக்குத்தான். அவன் என் ஃப்ரெண்ட். அதுவும் இல்லாம இந்த வீட்டோட மருமகன். கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கங்க. இன்னும் ரிஷி வீட்டுக்கு மட்டும் அவன் இங்க வர்றது தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும்." "இப்ப யார் அவனை கூப்பிட்டது?" "பெரியப்பா," சற்று அதட்டலாகவே கூறினான். "எப்படியோ போய் தொலைங்க. எனக்கு என் பொண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போகாம இருந்தா சரிதான்." ரிஷி இல்லாமல் சஞ்சனாவிற்கு உறக்கமில்லை. குட்டி போட்ட பூனை போல் அந்த அறையில் நடக்க சட்டென யாரோ அவளை பின்னாலிருந்து அணைக்க அவன் வாசம் அவள் நாசியை தீண்ட தன்னவன் என்று புரிந்தவள் அவனை அணைத்துக் கொண்டாள். விடியல் சஞ்சனாவின் உயிருக்கு உலை வைக்கப் போகிறது என்று தெரியாமல் இருவரும் நிம்மதியாக உறங்கினர். மாறன் மகதியின் மீது உள்ள கோபத்தால் சீக்கிரமே ஆபீஸ் சென்று விட்டான். ரிஷி கிளம்பிக் கொண்டிருந்தான் அவனுடைய ஆபீஸிற்கு. சஞ்சனா இப்போது மாறன் வீட்டில் இருப்பதால் அவள் அங்கேயே ப்ராஜெக்ட் ஒர்க்கை செய்ய நினைத்தாள். மகதியின் முகம் வாடிப்போய் இருந்தது. ரிஷிக்கு அவர்கள் பிரச்சனை தெரியாததால் அவன் சென்ற பிறகு விசாரிக்கலாம் என்று இருந்தாள். அப்போது மாறன் சஞ்சனாவிற்கு கால் செய்தான். "சஞ்சுமா, ஒரு முக்கியமான நியூ டிசைன் பிரசன்டேஷன் இருக்குடா. நீ ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிட்டு போயிரு. அதை நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. வர முடியுமா?" கண்டிப்பா. இருங்க, அவர்கிட்ட கேக்குற. ரிஷியை பார்த்தாள். "இருக்கானா அவன்? அவன்கிட்ட கூட நானே பேசுறேன். அவனே உன்னை கூட்டிட்டு வர சொல்றேன். வரும்போது என் கூட வந்துரு" என்று சொல்லிவிட்டு ரிஷியிடம் பேசி காலை கட் செய்தான். ரிஷி காரில் செல்லும்போது சஞ்சனாவிடம் பத்திரம் பத்திரம் என்று 1000 முறை சொல்ல அவளோ பொறுத்து பொறுத்து பார்த்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் பதில் சொல்ல முடியாமல் தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டே வந்தாள். "என்னடி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ மண்டைய ஆட்டுற." எப்படியும் நான் பதில் சொன்னாலும் திரும்பவும் சொல்வீங்க. எனக்கு வாய் வலிக்குதுப்பா. இது என்ன ரெக்கார்டிங் வாய்ஸா? நீங்க கேட்கும் போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ற மாதிரி பதில் சொல்ல முடியல. அவளை முறைத்தான் ரிஷி. ஓகே ஓகே, நான் பத்திரமா இருந்துக்கிறேன், போதுமா? தட்ஸ் குட். இப்போது அவனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது.
அதை எடுத்து பார்த்தான். அதற்குள் மாறன் ஆபீஸ் வந்துவிட, சரி, ஓகே பாய், டேக் கேர், நீ பார்த்துக்க, ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு, ஆனா ஈவினிங் மாறன் வரலனா நான் வரேன் என்று கூறினான். அவளும் எல்லாவற்றிற்கும் ஆமோதிப்பது போல் தலையை ஆட்ட, வாயை திறந்து பதில் சொல்றீ, எல்லாத்துக்கும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுற. இன்னமும் நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, உங்களுக்கு இது ஓவரா தெரியல? அவள் கேட்டு சிரித்துக் கொண்டே சென்றாள். சரி சரி போ. அவள் உள்ளே செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் சென்று விட்டாள் என்று பார்த்ததும் அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் முகம் உடனே கோபத்தை தத்தெடுத்து வேகமாக தன் அலுவலகத்திற்கு வந்தான். வர்மன் குரூப்ஸின் வானளவு உயர்ந்து நின்ற கட்டிடத்திற்குள் நுழைந்தான். அவன் உள்ளே வருவதை பார்த்த அந்த செக்யூரிட்டி, அங்கே வேலை செய்யும் அத்தனை பேரும் அவனுக்கு சல்யூட் அடித்து வணக்கம் தெரிவித்தனர். அவனும் ஒரு தலையசைப்பினால் அதை ஏற்றவன் வேகமாக அவர்களுக்கான தனிப்பட்ட லிப்டில் ஏறினான். மேலே ஏறியவனின் கண்கள் கோபத்தினால் சிவந்திருந்தது. தன் அலுவலக அறைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே அவனை பார்த்த அத்தனை பேருக்கும் பயம் உண்டானது. ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறான் என்று ஒருவருக்கும் புரியவில்லை. தன் அறைக்குள் சென்று அமர்ந்தவனை பார்த்த சமீருக்கு ஒரு கணம் படபடப்பாக தான் இருந்தது, ஏன் இப்படி இருக்கிறான் என்று. ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்ததுன்னு சொன்னல, விசாரிச்சியா என்று கோபமாக கேட்க, வெல் பாஸ், ஆனா இந்த நம்பர் உண்மையாவே இட்ஸ் நாட் பிளாங்க் டு இந்தியா, இது வெளியில எங்கேயோ இருக்கு, அதை ட்ரேஸ் பண்ண முடியல, கூடிய சீக்கிரத்துல பண்ணிருவாங்க, ஏன்னா அது இந்த டெக்னிக்கல் இஷ்யூ ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்க, இதை வச்சு பார்த்தா அவங்க ரொம்ப கன்னிங் அண்ட் கிளவரா இருப்பாங்கன்னு தோணுது என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ், உன்னை நான் சர்டிபிகேட் கொடுக்க சொல்லல, டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டேன். சாரி பாஸ், வித்தின் அ டே உங்ககிட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், நாளைக்கு என்கிட்ட எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத, இன்னைக்குள்ள அந்த டீட்டெயில்ஸ் முழுக்க எனக்கு வேணும், எனக்கு அந்த பர்சன் யாருன்னு இன்னைக்கே தெரிஞ்சாகணும். ரிஷி கோபமாக கூறினான். பின்னர் தனக்கு வந்திருந்த மெசேஜை எடுத்து பார்த்தான். அதில் அவனின் ஆத்திரம் தலைக்கு ஏறியது. அந்த மெசேஜில் லெட்ஸ் ஸ்டார்ட் மை கேம், கவுண்ட் யுவர் சஞ்சனாஸ் டேஸ் என்று இருந்தது. அவனை பார்த்து கொண்டே இருந்த சமீருக்கு ஒன்றும் புரியவில்லை. பாஸ், என்னாச்சு என்று கேட்க அவன் அருகில் தன் செல்லை தள்ளினான். அதில் இருந்ததை பார்த்த சமீருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனுக்கும் கோபமாக வந்தது. யார் இதை செய்ய துணிந்தனர் என்று அவனும் யோசித்தான். அதுவும் ரிஷியிடமே மோதும் அளவிற்கு தைரியம் இருக்கிறது என்றால் யாராக இருக்கக்கூடும்? உயிர் மேல் ஆசை இல்லையா என்று ஒரு கணம் நினைத்தான். அச்சோ, பயபுல டென்ஷன் ஆனானா இருக்கிறவங்க உசுரையெல்லாம் வாங்கிடுவாரே. ஓ மை காட், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் என்று நினைத்தான் சமீர். ஆனால் அவனுக்கு இந்த மெசேஜ் சற்று பயமாகத்தான் இருந்தது. சஞ்சனாவிற்கு ஏன் இந்த ஆபத்து தொடர்கிறது? முடிந்துவிட்டது என்று நினைக்க முடியவில்லை போலே என்று நினைத்தவன் ரிஷியை பார்க்க அவன் எதையோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருப்பது புரிந்தது. ஓகே பாஸ், நான் போய் இதை உடனே பார்க்கிறேன் என்று அங்கிருந்து வெளியேறினான். ரிஷியின் மனதிற்குள் ஏதோ மிகவும் தவிப்பாக இருந்தது. ஏதோ சரியில்லை என்று உணர்வு அவனுக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. அதுவும் அல்லாமல் அந்த மெசேஜ் அவனுக்கு மீண்டும் மீண்டும் வந்து அவனை மிகவும் துன்புறுத்துகிறது என்று சொல்லலாம். அதை பற்றி அவன் யோசித்துக் கொண்டிருக்க அவனுக்கு இன்னொரு எண்ணிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அதை எடுத்து பேச ஸ்ரீராமை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தான். தற்சமயம் அவன் இங்கே இல்லை என்றும் அந்த நம்பருக்கும் ஸ்ரீராமிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் அவனுக்கு தகவல் கிடைத்திருந்தது. ரிஷி யோசித்தபடி அமர்ந்து கொண்டிருக்க மீண்டும் அவனுக்கு அழைப்பு வந்தது. எடுத்து பேச கேட்ட செய்தியில் அவன் உயிர் அவனிடத்தில் இல்லை. வேகமாக தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் கோபத்துடனும் பதற்றத்துடனும் வெளியே வருவதைக் கண்டு சமீர், என்னாச்சு பாஸ், எங்க போறீங்க? மீட்டிங் இருக்கு என்று கேட்க, எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ண, சீக்கிரம் என் கூட வா. அவனிடம் சில உத்தரவுகள் பிறப்பித்துக் கொண்டு வேகமாக கிளம்பினான். அவன் கூறியதை கேட்ட சமீருக்கு பதற்றமாக இருந்தது. ரிஷி போகும்போது சஞ்சனாவிற்கு கால் செய்து கொண்டேதான் சென்றான். ஆனால் அவள் போன் எடுக்கவே இல்லை. அவனுக்கு கோபமாக வந்தது. என்ன பண்றா, ஏன் போனை எடுக்கல என்று தன் கோபத்தை ஸ்டேரிங்கில் காண்பித்தபடி சென்றான். இங்கே சஞ்சனா உடனடியாக ஒரு பிரசன்டேஷன் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்ததால் அந்த ப்ராஜெக்ட் சப்மிஷன் தான் செய்து கொண்டிருந்தாள். இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். சஞ்சனாவிற்கு அந்த நாலேஜ் இருக்கிறது, சட்டென்று ஒரு பிரசன்டேஷன் செய்யும் அளவிற்கு. அதனால்தான் மாறன் அவளை அழைத்தான். இது மட்டும் கிடைத்துவிட்டால் அவளை வீட்டிலிருந்து கூட அதை செய்ய சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மீட்டிங் தான் இப்போது நடந்து கொண்டிருந்தது. அதனால் அவளின் செல் சைலண்டில் இருக்க ரிஷியின் காலை அவள் பார்க்கவே இல்லை.
அதற்குள் மீண்டும் அவனுக்கு அந்த எண்ணிலிருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். என்ன ரிஷி, ரொம்ப அவசரமா போய் காப்பாத்தலான்னு நினைக்கிறியா? கவுண்ட் யுவர் டார்லிங் ஹவர்ஸ் என்று இருக்க அவனின் புருவங்கள் கோபத்தில் சுருங்கி கண்கள் கோவை பழம் போல் சிவந்திருந்தது. போதாததற்கு பதற்றம் வேறு அதிகரித்தது. நினைவு வந்தவனாய் மாறனுக்கும் கால் செய்தால் அந்த காலும் எடுக்கப்படவில்லை. ஓ காட், ஷிட் என்று என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பினான். அவள் ஒருத்தியை அழிப்பதற்காக அந்த அலுவலகத்தில் பல வேலைகள் செய்யப்பட்டிருந்தது. சட்டென்று ரிஷி சில அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி மாறன் ஆபீஸை சோதிக்க சொல்லியிருந்தான். லிஃப்ட், எஸ்கலேட்டர், ஃபுட் கோர்ட், ஒர்க்கிங் ஏரியா என்று சில இடங்களை சொல்லி செய்ய சொன்னான். அவன் சொன்னது போலவே எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்தது. லிஃப்ட் யார் ஏறினாலும் அருந்து விழத்தக்கதாக இருந்தது. அப்படியே யாராவது ஏறினாலும் சாம்பலாகிவிடும் விஷவாயு பரவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஃபுட் கோர்ட்டில் தண்ணீரில் விஷம் கலக்கப்பட்டிருந்தது. எஸ்கலேட்டரில் கால் வைக்கும் போது அது வெடித்து சிதறத்தக்கதாக அங்கே ஒரு பாம் செட் செய்யப்பட்டிருந்தது. இது எல்லாம் மாறனிற்கு தெரியாது. மீட்டிங் அப்போதுதான் முடிந்தது. அனைவரும் சஞ்சனாவிற்கு தங்கள் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரம் வேகமாக உள்ளே வந்த ராகவ், எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன் என்று மாறன் அருகில் சென்று அவன் காதில் ஏதோ சொல்ல மாறன் முகம் இருண்டது. ஓகே, கொஞ்ச நேரம் எல்லாரும் இங்கே இருங்க, யாரும் வெளியே போக வேணாம். உங்களை சேஃபா வெளியே அனுப்பி வைக்க நான் வேற ஏற்பாடு பண்றேன், ப்ளீஸ் பேனிக் ஆகாதீங்க என்று மாறன் கூறிவிட்டு சஞ்சனாவை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். வெளியே வந்த பிறகுதான் தெரிந்தது ஆபீஸில் ஒரே கலவரமாக இருக்கிறது என்று. மாறன் தன் ஆபீஸில் நடந்த பிரச்சனைகள் பற்றி தனக்கு ஏன் எதுவும் தெரியவில்லை என்று தன் போனை எடுத்து பார்க்க ஏகப்பட்ட மிஸ்டு கால்ஸ். அதில் அதிகமாக இருந்தது ரிஷியின் கால். அப்போதுதான் சஞ்சனாவும் தன் செல்லை எடுத்து பார்க்க ரிஷி அத்தனை முறை கால் செய்திருந்தான். போதாத குறைக்கு மீடியாக்களும் அங்கு வந்து சேர்ந்திருந்தது. என்ன நடக்குதுங்க என்று மாறன் கோபமாக ராகவிடம் கேட்டான். அப்போதுதான் ராகவ் எல்லாவற்றையும் அவனுக்கு சொன்னான். இதெல்லாம் எப்படி ஆச்சு? கோபத்துடன் கேட்டான். அதான் தெரியல, போலீஸ் எல்லாமே வந்திருக்காங்க, கொஞ்சம் வந்து பாருங்க என ராகவ் கூற, எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வெளியே போயிட்டாங்களா என்று மாறன் கேட்டான். ஆமாண்ணா, எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமா அதுவும் ஒரு சைடு போயிட்டு தான் சார் இருக்காங்க. இதை யாரோ கண்டிப்பா பிளான் போட்டு தான் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து சொல்ற, முன்னாடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தானே? உங்களுக்கு எத்தனை முறை கால் பண்ண என்று ராகவ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திரும்பி சஞ்சனாவை பார்த்தான். அவள் யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள். சரிண்ணா, அவர் கீழே வெயிட் பண்றாரு, நான் கிளம்புறேன். பத்திரமா போயிருவியா? இரு வரேன். அண்ணா, நீங்க வேலையை பாருங்க. முதல்ல இங்க என்ன ப்ராப்ளம், நானும் உங்க கூட இருக்கதான் நினைக்கிறேன். ஆனா அவர் என்னன்னு தெரியல, ரொம்ப அவசரமா கூப்பிடுறாரு, அதனால. அவள் தயங்கினாள். சரி, நீ போய் ஃபர்ஸ்ட் பாரு, ஆனா பத்திரமா போ. அவனுக்கு ஏனோ மனது உறுத்தலாகவே இருந்தது. ராகவிடம் சொல்லி அவளை கீழே விட சொன்னான். அவள் கீழே இறங்கி வருவதற்குள் ரிஷி பாதி தூரம் மேலே ஏறி வந்து விட்டான். அவனை பார்த்து ராகவ் மற்றும் பாடிகார்ட்ஸ் அவனுக்கு மரியாதை செலுத்த எதையும் உணரும் மனநிலையில் அவன் இல்லை. சஞ்சனாவின் அருகில் வந்தான். அவளை பார்த்த பிறகுதான் அவனுக்கு உயிரே வந்தது. சட்டென்று இறுக்கி அணைத்து கொண்டான், சுற்றம் மறந்து. அவர்களையே பார்த்து கொண்டிருந்த சஞ்சனா, நீ போ ராகவ் என்று அவனை அனுப்பி வைத்தாள். அவனோ திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்ல ரிஷி சஞ்சனாவை அணைத்தபடி சிறிது நேரம் நின்றவன், சீக்கிரம் வா, அவளை கைப்பிடித்து அழைத்து கொண்டு சென்றான். ஆனால் அதற்குள் இந்த சம்பவம் பற்றியும் ரிஷி அங்கே வந்தது பற்றியும் மீடியாக்காரர்கள் கேள்விப்பட்டு அவனை தேடி வர அவர்கள் வெளியேறுவதற்குள் மீடியா அவனை சூழ்ந்து கொண்டனர். சஞ்சனாவை எப்படியாவது பாதுகாப்பாக அழைத்து கொண்டு சென்றுவிட வேண்டும் என்று ரிஷி நினைத்திருக்க, இப்படி மீடியாக்காரர்களால் சூழப்பட்டவுடன் அவனின் கோபம் எல்லையை கடந்தது. யாரையும் பொருட்படுத்தாமல் கர்ஜித்தான். வழியை விடுங்க, உங்க கேள்விக்கான பதில நான் அப்புறமா சொல்றேன், முதல்ல வழியை விடுங்க. தன் மனைவியை தன் தோளோடு அணைத்தபடி முன்னேறி கொண்டிருந்தான். ஆனால் அவர்கள் விடவில்லை. இப்ப வழியை விடல, வர்மன் குரூப்ஸ் அபிஷியலா இங்க இருக்கிற ஒவ்வொரு மீடியா, எஸ்பெஷலி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் லீகல் ஆக்ஷன் எடுப்போம். ரிஷி கோபமாக கர்ஜித்தான். மீடியா பயந்து விலக, சஞ்சனா வா. அவள் கையை பிடித்து இழுக்க அவள் ஒரு அடி கூட நகரவில்லை. வா என்று அவன் மீண்டும் அழைக்கவும் அவள் அப்படியே நிற்க, அப்போதுதான் திரும்பி அவளை பார்த்தவனின் உயிரே உறைந்து விட்டது. இரத்த பசையே இல்லாமல் வெளுத்து போயிருந்தவளின் முகத்தை பார்க்க தன்னுடைய உயிர் வலியை பொறுத்து கொண்டிருக்கிறாள் என்பது நன்றாக புரிய, ரிஷி என்று அவளால் கத்தக்கூட முடியவில்லை.
அவனின் சப்த நாடியும் முடுங்கியது. குனிந்து பார்க்க சஞ்சனாவை யாரோ வயிற்றில் கத்தியினால் குத்த வந்திருக்கிறார்கள். அதை அவள் கண்டு தடுப்பதற்குள் எப்படியோ இடுப்பில் குத்திவிட்டு அதை அவள் தடுக்க கையிலும் குத்தி இருந்தனர். அவளால் வாயை திறந்து கத்தவும் முடியவில்லை. மயக்க நிலையில் தடுமாறினாள். சஞ்சனா! ரிஷி கத்தியே விட்டான். அவள் கண்கள் சொருகுவதை கண்டவனுக்கு மீண்டும் பதற்றம் அதிகமானது. இது நடக்கக்கூடாது என்று அவசரப்பட்டானோ அது நடந்துவிட்டது. அங்கிருந்த மீடியாக்காரர்களை கொன்றுவிடும் அளவிற்கு அவனின் கோபம் கண்களில் தெரிந்தது. அவளை அப்படியே கையில் ஏந்தியவன், வழியை விடுங்க என்று அடிக்குரலிலிருந்து கர்ஜித்தான். ராகவ், சமீர் அங்கு வந்துவிட்டனர். ராகவிற்கு கண்கள் கலங்கிவிட்டது. அக்கா, அக்கா! அப்போதுதான் மாறனும் சஞ்சனாவை பார்த்து பதற்றத்துடன் ஓடி வந்தான். சீக்கிரம் காரை எடு! ரிஷி கத்தியபடியே அவளை தூக்கி கொண்டு ஓடினான். சமீர், இங்க இருக்கிற ஒருத்தரையும் விடாத. இங்க மீடியா யார் யாருன்னு பாரு. அவங்க இந்த ஃபீல்டுல மட்டும் இல்ல, இங்க வாழவே வழியே இருக்கக்கூடாது, கிடைக்கவே கூடாது. காட் இட்? சஞ்சனாவை காரில் ஏற்றிக்கொண்டு மாறனை காரை எடுக்க சொன்னான். அருகில் இருந்த ஹாஸ்பிட்டல் பயணமே பல மைல் தூரம் என்பதை போல் தோன்றியது ரிஷிக்கு. வேகமாக மருத்துவமனைக்கு வந்தார்கள். ராகவ், டாக்டர் சீக்கிரமா வர சொல்லு. சஞ்சனாவை இரு கைகளில் ஏந்தி மருத்துவமனை வாசலுக்கு ஓடினான். ரிஷி, டாக்டர் என்று கத்திய கத்தலில் அந்த மருத்துவமனையில் அங்கிருந்த அத்தனை பேரும் அவனை திரும்பி பார்த்தனர். அவன் யார் என்று அங்கிருந்த அத்தனை பேருக்கும் தெரியும். இப்படி ஒரு சூழ்நிலையில் அவனை அங்கே பார்ப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. பல நபர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். இவரு வர்மன் குரூப்ஸ் ரிஷி தானே? இவங்க ஒரு வைஃப் தானே? என்ன இப்படி அவங்களுக்கு என்னாச்சு? இவங்க மாறன் குரூப் மாறன் தானே? அவர்களும் பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருக்க அங்கு ஹாஸ்பிட்டல் டீனே அங்கு வந்துவிட்டார். அதற்குள் சில டாக்டர் சிஸ்டர்ஸ் வர, சீக்கிரம் பாருங்க என்று அவளை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்க அவளை ஸ்ட்ரெச்சரில் வைத்து இழுத்து கொண்டு ஐசியூ வார்டில் சென்றனர். ரிஷிக்கு உலகமே இருண்டது போல் இருந்தது. அவனால் அவன் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இறுகிய நிலையில் தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தான். அவன் கோர்ட் முழுவதும் ரத்தம். அவன் அவளை கைகளில் ஏந்தி இருக்க அந்த ரத்தத்தை பார்த்தவனின் மனம் வலித்தது. அவன் டென்ஷனில் பல்லை கடித்தபடி அமர்ந்திருக்கும் போது மீண்டும் ஒரு மெசேஜ் வந்தது. அதை எடுத்து பார்த்தான். என்ன பிழைப்பாலான்னு பாக்குறியா? அவனை அப்படி பார்க்க சுற்றி இருந்தவர்களுக்கு பயமாக இருந்தது. அவனை நெருங்குவதற்கும் எல்லோரும் தயங்கினார்கள். சஞ்சனாவின் குடும்பத்தினர் அனைவரும் வந்துவிட்டனர். ரிஷியின் குடும்பத்தில் இளையவர்களும் பாட்டி மற்றும் தாரணி வந்திருந்தனர். அனைவர் கண்களிலும் கண்ணீர். சுரேஷ் அழுகையுடன் இறுகிப் போய் அமர்ந்திருந்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து அந்த ஐசியூ வார்டை திறந்து டாக்டர் வெளியே வந்தார். அந்த டீனே தான் அந்த ஆபரேஷனை செய்திருந்தார். வெளியே வந்தவர் மிஸ்டர் ரிஷி என்றதும் சடார் என்று எழுந்து நின்றான். அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் கண்களில் தெரிந்த தவிப்பினை பார்த்த டாக்டர் ஒரு கணம் அவரே மிரண்டுதான் போனார். எப்படி சொல்வது என்று அவருக்கும் தெரியவில்லை. மிஸ்டர் ரிஷி, அது வந்து என்று அவர் தயங்கியபடி நிற்க, டாக்டர் சொல்லுங்க, என் வைஃப் எப்படி இருக்காங்க? அவனின் குரல் நடுங்கியது. மற்றவர்களால் உணர முடிந்தது. மாறன், ராகவ் அவன் அருகில் வந்து நின்று கொண்டனர். மிஸ்டர் ரிஷி, அவங்கள ஆக்சுவலா பாய்சன் தடவின கத்தியால குத்தி இருக்காங்க. என்னதான் அது இன்னும் ஆழமா உள்ள இறங்கலனாலும் சஞ்சனா அதை கை வச்சுதான் தடுத்திருக்காங்க. கை வழியாகவும் சரி, லைட்டா அவங்க இடுப்புல குத்தப்பட்டதுனாலயும் சரி, அந்த பாய்சன் நீங்க இங்க வர்றதுக்குள்ள ஓரளவுக்கு பரவி இருக்கு. தென் உங்க பேபி... ரிஷி உறைந்து விட்டான். பதில் சொல்லும் நிலையில் இல்லை. சொல்லுங்க டாக்டர் என்று மாறன் கூற, சஞ்சனாக்கும் குழந்தைக்கும் என்று ரிஷி தடுமாறியபடி கேட்டான். பாட்டியும் தாரணியும் வேகமாக வந்தார்கள். ஆமா, அவங்க கன்சீவா இருந்தாங்களே. சொல்ல போனா இது அட்வான்ஸ் பாய்சன். அவங்க யூஸ் பண்ண பாய்சன், இந்த பாய்சன் கிட்டத்தட்ட லோக்கல்லையோ வேற எங்கோ இந்த அளவுக்கு கிடைக்காது. சீக்கிரத்துல பிரைனை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு பாய்சன். அடுத்தது ஹார்ட். ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆனதால முடிஞ்ச வரைக்கும் நாங்க அதை கிளியர் பண்ணிட்டோம். இருந்தாலும் கிளியரா சொல்ல முடியல. அப்சர்வேஷன்ல இருந்து அப்புறம் தான் தெரியும். தென் உங்க பேபி நல்லா தான் இருக்கு. பட் அவங்க ஒரு 48 hours அப்சர்வேஷன்ல கண்டிப்பா இருந்தாகணும். அதுக்குள்ள அவங்க கண்ணு விழிக்கணும். இல்லனா நோ சான்ஸ் டு சர்வைவ் both of them. டாக்டர் சொல்லிவிட்டு செல்ல அங்கிருந்த சோஃபாவில் பொத்தென்று விழுந்தான் ரிஷி. நோ என்று சத்தமாக கத்தினான், அந்த ஹாஸ்பிட்டலை அதிரும்படி. சஞ்சனா தன் விதியோடு போராடி தன் ஆருயிர் கணவனுக்காக மீண்டு விட்டாள். அந்த நேரத்தில் ரிஷியிடம் யாராலும் நெருங்கக்கூட முடியவில்லை.
48 மணி நேரம் கழித்து கூட அவள் கண் விழிக்கவில்லை என்றதும் ரிஷியின் உயிர் அவனிடத்தில் இல்லை. கடைசியாக டாக்டர் ஒரு முறை அவங்க கிட்ட பேசி பாருங்க என்று சொல்ல அவன் உள்ளே சென்றான். அவளை அப்படி பார்க்க மனமே இல்லை. உள்ளே சென்றவனுக்கு வார்த்தையே வரவில்லை. அவன் அழுததும் கிடையாது, அதிகம் சிரித்ததும் கிடையாது. அவன் வாழ்க்கையில் தேவதையாய் வந்தவள் சஞ்சனா. வந்த கனவு தொலைந்து விடுமோ என்ற பயம் அவன் கண்களில் அப்பட்டமாய் தெரிந்தது. மாறனுக்கோ ஏற்கனவே சஞ்சனா தன் தங்கை, இதில் நண்பனை பார்க்கவே மனம் வடித்தது. உள்ளே சென்ற ரிஷி அங்கே கண்மூடி படுத்திருந்தவளை பார்த்தான். அந்த படுக்கை கொஞ்சம் பெரிய படுக்கை அறைதான். அந்த படுக்கை 2 பேர் தாராளமாக படுக்கக்கூடியது. ஏறி அதில் படுத்தவன் அவள் மேல் கை போட்டு அவளை அணைத்தபடி நெருங்கி படுத்துக் கொண்டான். அவள் காதருகில் இன்னும் நெருங்கி, ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, எனக்கு இந்த லவ் டயலாக்லாம் பேச வராது. அவன் உதடு அவள் காதில் படும்படி உரசிக்கொண்டு பேசினான். இப்பவும் நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் நானும் இருப்பேன். உன் உயிர் உடலை விட்டு போற அந்த செகண்ட் என் உயிர் என்னை விட்டு போயிரும். இது என்னமோ உன் மேல வச்ச லவ். நீ இல்லைனாலும் நானும் வாழ மாட்டேன் அப்படின்ற லாஜிக்லாம் இல்லை. நான் ரிஷிடி. நான் இதுவரை அழுதது கிடையாது, தவிச்சது கிடையாது. ஆனா இது எல்லாத்தையும் என்ன உணர வச்சது நீ. ஐ ஹேட் யூ டி என்றான். அவன் கண்ணீர் அவள் காதோரம் அவளை நனைத்து கொண்டிருந்தது. என்னோட பிளாக் அண்ட் ஒயிட் லைஃப்ல ரெயின்போ போல வந்தவன் நீ. ரிஷினா கெத்து மாஸ்ன்னு இருந்தவன்டி. நீ இப்போ இல்லைனா ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லல. வலிக்க வலிக்கவும் ஆப்சன்ஸை ரசிச்சு வாழ்வேன். ஆனா மாசா இருந்த என்ன தேவதாசா மாத்த நீ ட்ரை பண்ற. உனக்கு அந்த சான்ஸை நான் தரமாட்டேன். நீ தான் போறேன்னு சொல்லிட்டு இருப்பல, போ. அங்கேயும் வந்து உன்னை டார்ச்சர் பண்ண பின்னாடியே வந்துடுவேன். நான் தனிக்காட்டு ராஜா, பட் ஸ்டில் யூ ஆர் மை குவீன். உன் கூட வாழ்ந்த டேஸ் மறக்காது என்று சொல்ல குரல் கம்மியது அவனுக்கு. ஒரு கிங் மாதிரி இருந்த என்ன உன் ஆப்சன்ஸ்ல ஜோக்கரா மாத்த ட்ரை பண்ற. பட் ஐ நெவர் கிவ் த சான்ஸ் டு யூ. ஸோ இருக்கலாமா வேணாமான்னு நீயே டிசைட் பண்ணு. அவன் பேசி முடிக்க அவள் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அவன் உதடுகளை ஈரப்படுத்தியது. அதன் பிறகு சஞ்சனாவிற்கு நினைவு திரும்பிவிட அவளுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய டாக்டர்களும் ஈஸியாக இருந்தது. டாக்டர்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகவில்லை என்று கூறியிருந்தாலும் அந்த பாய்சனின் தாக்கம் மற்றும் கத்தி குத்தினால் மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள சொன்னார்கள். இப்போது தாயும் செய்யும் பிழைத்தது பெரிய விஷயம். நிச்சயம் கடவுள் உங்க கூட இருக்காரு என்று சொல்லாமல் இருக்க முடியவில்லை. காரணம், சஞ்சனாவிற்கு நினைவு திரும்பியது டாக்டர் சொன்ன நேரத்தையும் தாண்டி இருந்தது. மருத்துவமனையில் இருந்தவரை ரிஷி அவள் எதிரில் பெரும்பாலும் வரவே இல்லை. காரணம், அவளை இப்படி பார்க்க அவனுக்கு இஷ்டமில்லை. தன்னால் அவள் மிகவும் கஷ்டப்படுகிறாள் என்று நினைத்தான். தன் மனைவிக்கும் குழந்தைக்கும் தன்னால் பாதுகாப்பு இல்லையா? தான் என்ன ஆண்மகன்? சஞ்சனா அன்று சொன்னாலே அவள் குழந்தையை பாதுகாக்க இன்று அவளுடைய அப்பா கூட இருக்கிறார். அவன் ஒரு சிறந்த மனிதன். அதனால் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வருவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சஞ்சனாவுடைய நம்பிக்கையை தான் பொய்யாகிட்டோமோ? என் குழந்தையையும் மனைவியையும் பாதுகாக்க முடியலையா? இன்று அவனுக்குள் கோபம், எரிச்சல், ஆற்றாமை இதெல்லாம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. எங்கே சஞ்சனாவிடம் அதை காண்பித்து விடுவோமோ என்று அவனுக்குள் இருந்த பயம் அவளை எதிர்கொள்ள அவனுக்கு தோன்றவில்லை. எங்கோ அடிக்கடி வெளியே சென்று வந்தான். ஆனால் எங்கே போகிறான் வருகிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆபீஸ் மட்டும் போகவில்லை. கிட்டத்தட்ட சஞ்சனா ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டிற்கு வர 2 வாரங்கள் ஆனது. அவங்களெல்லாம் என்ன பண்ண? இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு தெரியுமா என்று மாறன் கேட்க கொடூரமான சிரிப்பு மட்டும்தான் பதிலாக வந்தது. யாரிடமும் அவன் எதுவும் சொல்லவில்லை. பின்னர் சஞ்சனாவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டான். அவனும் அவளும் இருந்த வீட்டிற்கு. இருந்தாலும் அங்கே தனியாக இருப்பது போல் உணர்வு வரக்கூடாது என்று மாறனும் மகதியும் அவர்களுடன் இருந்தனர். ஆனால் மாறன், மகதி இன்னும் அவர்களுக்குள் இருந்த இடைவெளி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. மாறன் வேலை விஷயமாக UK செல்ல, மகதி ஹையர் ஸ்டடீஸுக்காக US சென்று விட்டாள். பேச்சுவார்த்தை முற்றிலும் இல்லாமல் போனது. மற்றவர் மேல் இருந்த காதல் மட்டும் அதிகமானது. பிரிவினாள். அந்த பிரிவு அவர்களை மிகவும் வாட்டி வதைத்தது. இருந்தாலும் இருவரும் அதை வெளியே காட்டாமல் தங்களுக்குள்ளே மருகிக் கொண்டிருந்தனர். சஞ்சனா தன் வீட்டிலிருந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கை செய்ய ஆரம்பித்தாள். இப்போது தாரணி அடிக்கடி அவளை பார்த்துவிட்டு சென்றனர்.
ரிஷி பேலஸிற்கு அவர்களை அழைக்க ரிஷி வர மறுத்து விட்டான். சஞ்சனா கன்சீவாக இருப்பதால் பாட்டியே அவள் தனியாக இருக்கக்கூடாது என்று இங்கேயே வந்து தங்கிவிட்டார்கள். மேலும் சுரேஷின் வீட்டிலிருந்தும் மாறனின் அப்பா, அம்மா, மாறன், ராகவ், சுரேஷ் என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். பாட்டி ரிஷி வீட்டிற்கு வரும் முடிவால் ரிஷி பேலஸில் பெரிய பூகம்பமே வெடித்தது. இருந்தாலும் மகளை இழந்து விட்டார். இப்போது பேத்தியையும் இழக்க அவருக்கு விருப்பமில்லை. தன் பேத்தி தன் கொள்ளுப்பேர குழந்தையுடன் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் சஞ்சனாவை பார்த்து கொள்ள அங்கேயே வந்து தங்கிவிட்டார். சஞ்சனாவிற்கு இப்போது லேசாக வயிறு மேடிட ஆரம்பித்திருந்தது. ஆனாலும் அவள் மனதில் ஒரு வலி. தன்னை யார் பார்க்க வந்தாலும் போனாலும், தன்னுடன் ஆட்கள் இருந்தாலும் அவள் மனதில் ஒரு வெறுமை இருந்தது. காரணம் ரிஷி. தன் கணவன் உடனிருந்தாலும் இல்லை என்பதைப் போல் தோன்றியது அவளுக்கு. அவன் இப்போதெல்லாம் அருகில் இருப்பதே இல்லை. அவர்கள் இருவரும் சிரித்து பேசி மகிழ்ச்சியுடன் இருந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிவிட்டது. சஞ்சனா தன் வயிற்றில் வளரும் குழந்தையுடன் தான் பேசிக் கொண்டிருப்பாள். அவன் இருக்கும்போது யாராவது இருந்து கொண்டே இருப்பார்கள். யாரும் இல்லாத சமயத்தில் அவன் இருக்க மாட்டான். பாட்டி சஞ்சனாவிற்கு தேவையானதையெல்லாம் கொடுத்தார். சஞ்சனா, நீ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத, நேரத்துக்கு சாப்பிடு. இப்ப குழந்தை வேற வளர்ந்துட்டு இருக்கு, புரியுதா? சரிங்க பாட்டி. அவளும் அவர் சொன்னபடி சாப்பிட்டு தங்கள் அறையில் வந்து அமர்ந்து கொண்டாள். பாட்டியும் படுக்க சென்று விட்டார். சஞ்சனா தன் குழந்தையிடம் பேசிக் கொண்டிருந்தாள். இங்க பாரு குட்டி, உங்க அப்பா ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட பேச கூட மாட்டாரு. இன்னைக்கு வரட்டும், உண்டு இல்லன்னு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டுருவோம். அவரை நம்பிதானே நம்ம 2 பேர் இருக்கோம். அவரே பேசலன்னா நாம இங்க இருந்து போயிடலான்னு சொல்லி மிரட்டலாம். அப்பதான் அவர் நம்ம கிட்ட பேசுவாரு. மாறன் திரும்பி வந்து விட்டான். ரிஷியும் மாறனும் ஒரு பிசினஸ் மீட்டிங் முடித்துவிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னடா இப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? என்னதான் உன் பிரச்சனை என்று மாறன் கேட்க, மனசுல ஒரு நெருப்பே எரிஞ்சிட்டு இருக்குடா. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தன் வரணும். அவனை என் கையால துடிக்க துடிக்க கொள்ளணும். அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அவன் இந்த மண்ணு மேல நடமாடுற வரைக்கும் என்னால நார்மலா இருக்க முடியாது. அதிர்ந்து போய் அவனை பார்த்தான் மாறன். ஆல்ரைட், எனக்கும் உன் கோபம் புரியுது. எனக்கும் அந்த கோபம், வருத்தம் எல்லாமே இருக்குடா. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது. அவனை கொல்றது இருக்கட்டும், நீ எதுக்கு இப்படி இருக்க? நீ இப்படி இருக்கிறது சஞ்சனாவுக்கும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் நல்லது இல்ல. உனக்கு புரியுதா? அதுக்காக தாண்டா என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். என் கோபம் சஞ்சனாவையும் என் குழந்தையையும் பாதிக்க கூடாதுன்னு தான் நான். என்ன அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றியா என்று மாறன் நக்கலாக கேட்டான். அப்படிலாம் இல்லடா, அவங்க தான் என்னோட லைஃப். அவங்க இல்லாம நான் என்ன? என் குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது அதுக்கு ஒரு பிளசண்டான லைஃபை தரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சஞ்சனா இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டா. ஆனா அவ இது வரைக்கும் என்கிட்ட என்னாலதான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொன்னதே இல்லை. அந்த அளவுக்கு அவ என்ன லவ் பண்றா என்றவுடன் கண்கள் லேசாக கலங்கிவிட்டது. மாறன் அதை உணர்ந்திருந்தான். காதலின் வலி அவனும் அறிந்திருக்கிறான் தானே. அப்படிப்பட்டவளுக்கு ஒரு நல்ல லைஃபை அமைச்சு தரலனா நான் என்னடா ஒரு ஹஸ்பண்ட்? சோ இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவனை கொஞ்சம் வச்சு தரமா செய்யணும். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் என்று சத்தமாக சிரித்தான். எல்லோரும் திரும்பி அவர்களைத்தான் பார்த்தார்கள். அவன் கண்களில் கொலை வெறி, வேட்டையாடும் மிருகத்தின் வெறி அப்பட்டமாக தெரிந்தது. ரிஷி அந்த ஹோட்டலில் கொலை வெறியுடன் சத்தமாக சிரிக்க அனைவரும் திரும்பி அவர்களை பார்த்தார்கள். டேய் ரிஷி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். மாறன் ரிஷியின் கரங்களை பிடித்தான். டேய் மாறா, நான் இன்னும் அந்த நரி கூட்டத்தை கண்டுபிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு அதுல பாதி பேர் இல்ல தெரியுமா என்று ரிஷி கேட்க அதிர்ந்து போய் அவனை பார்த்தான். என்னடா சொல்ற? மாறனுக்கு இப்போதுதான் நிறைய விஷயங்கள் புரிந்தது. அவன் இப்போதெல்லாம் அவ்வளவாக ஆபீஸ் செல்வதில்லை என்று கேள்விப்பட்டதற்கு பின்னால் இப்படி ஏதாவது இருக்கும் என்று யூகித்திருந்தான். ஆமாடா, இருந்தாலும் சிலரை விட்டு வச்சிருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்காக சஞ்சனாவை டார்கெட் பண்றாங்களா, இல்ல சஞ்சனாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரியணும். ஆனா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, கண்டுபிடிச்சிட்டியா? யாருடா? அவனை கூடிய சீக்கிரம் இங்க வர வைப்பேன். வருவான், சீக்கிரத்திலேயே வருவான். ஆனா பாவம்,
நான் தான் வர வைக்கிறேன்னு அவனுக்கு தெரியாது. ஏன் இந்நேரம் இப்பவே பாதி மென்டல் ஆயிருப்பான். அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கவே சீக்கிரம் வருவான். மீண்டும் அதை போல் சத்தமாக சிரித்தான். ஏற்கனவே சஞ்சனா அவனுக்கு சீக்கிரம் வாங்க என்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தாள். எதுக்காக சீக்கிரம் வர சொல்றா? ஏதாவது ப்ராப்ளமா என்று ஒரு கணம் மனதில் தவித்தவன் வீட்டிற்கு கால் செய்து அவள் நன்றாக தங்கள் அறையில் இருக்கிறாள் என்று தெரிந்த பிறகு அந்த மீட்டிங்கை கண்டினியூ செய்தான். ஆனால் இப்போது மீண்டும் சஞ்சனாவின் ஞாபகம் வந்துவிட்டது. சரிடா, நீ வீட்டு கிளம்பு, நானும் கிளம்புறேன். மகதி எப்ப வரலாம் என்று ரிஷி கேட்க மகதியின் பெயரை கேட்டதும் மாறனின் முகம் இருண்டது. இன்னும் 1 year ஆகுமா? வாட்? என்னடா வளர்ற? அவ அங்கேயும் நீ இங்கேயுமா இருக்கிறதுக்கா அவசரமா மேரேஜ் பண்ணீங்க? என்ன ஆனாலும் 2 பேரும் ஒன்னா இருக்கணும். ஆமா, அப்படின்னு நான் மட்டும் நினைச்சா போதுமா? ஏன்டா அப்படி ஒரு அவசர கல்யாணம் பண்ணேன்னு தினமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இவன் வேற என்று மாறன் முனகினான். இங்க பாருடா, நான் உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் சிஸ்டருக்கு ஒரு அண்ணன். அவளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். எனக்கு உங்க 2 பேரோட லைஃப் ரொம்ப முக்கியம். முதல்ல 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, அப்பதான் இருக்கிற பிரச்சனை குறையும். உங்க 2 பேருக்குள்ள என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு தெரியல, பட் 2 பேருமே மத்தவங்களை நேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. பெட்டர் நீ அவகிட்ட பேசிப்பாரு. ரிஷியின் மனசாட்சி அவனிடம் அதே கேள்வி கேட்டது. நீ முதல்ல சஞ்சனா கிட்ட பேசுறியா? அவ உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டது. உடனடியாக அவனுக்கும் சஞ்சனாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. சரி மாறா, நீ அவகிட்ட பேசுற வழியை பாரு. மாறன் எதுவும் சொல்லவில்லை. சரி வா, ஃபர்ஸ்ட் கிளம்புவோம். இருவரும் கிளம்பினார்கள் தம் வீட்டிற்கு. மகதியிடம் பேசலாமா வேண்டாமா என்ற பெரும் குழப்பம் மாறனுக்கு. வீட்டிற்கு வந்த பிறகும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இருந்தாலும் ஒரு முறை பேசித்தான் பார்ப்போம் என்று நினைத்தான். அதே நேரம் மகதியும் அவனுடன் பேச நினைத்தாள். கண்ணில் படாதது கருத்தில் இருக்காது என்ற நினைப்பில்தான் மாறனை விட்டு பிரிந்து இங்கே வந்தாள். இப்படியும் நாளடைவில் அவனுடைய ஆப்சன்ஸ் அவளுக்கு பழகிவிடும் என்று தோன்றியது. ஆனால் இங்கு வந்த பிறகுதான் அவனை மிகவும் மிஸ் செய்தாள். பார்க்கும் இடமெல்லாம் அவனே இருப்பது போல் ஒரு மாயையான தோற்றம். அவளுக்கு அவசரப்பட்டு வந்துட்டோமோ என்று முதல் முறையாக நினைத்தாள். அவன்தான் பேசவே மாட்டேங்கிறானே, தான் செய்தது தப்புதான், அதுக்குன்னு இந்த கோபம் ஓவர் தானே என்று அவள் மனம் அவளுக்காகவும் அவனுக்காகவும் சேர்த்து வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தது. சரி, தப்பு நம்ம மேல இருக்கிறதுனால ஒரு முறை கால் பண்ணி பார்ப்போம் என்று நினைத்தவள் போனை எடுத்தாள். அதே நேரம் மாறனும் போனை எடுக்க இருவருக்கும் பிஸி என்று வந்தது. இந்த நேரத்துக்கு யார் கூட பேசிட்டு இருக்கா என்று மாறனுக்கும் மகதிக்கும் கடுப்பானது. நம்மள தவிர எல்லாரும் முக்கியம், நம்ம நினைப்பு கூட வருமா வராதா என்று கடுப்புடன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து போனை தூக்கி போட்டதுதான் மிச்சம். இனி நானா அவளுக்கு போன் பண்ண மாட்டேன், அவளா எப்ப பண்றாளோ பண்ணட்டும் என்று மாறனும், அவரே எப்ப பண்றாரோ பண்ணட்டும் என்று மகதியும் கோபமாக உறங்க முயன்றனர். ஆனால் உறக்கம்தான் தொலைதூரமாகி போனது அவர்களுக்கு. இங்கே வீட்டிற்கு வந்த ரிஷி சஞ்சனாவை தேட அவளோ அவர்கள் அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவள் கைகள் தன் மீடிட்ட வயிற்றில் இருந்தது. அவளையும் அவள் கையிருந்த இடத்தையும் பார்த்தவன் மனம் எந்த உணர்வில் இருக்கிறது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குனிந்து மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டவன் மெதுவாக அவள் வயிற்றில் முத்தமிட்டான். பின்னர் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். அவன் மனதில் ஏதோ ஒரு வெறுமை இருந்தது. காரணம், தன் உணர்வுகளின் வடிகால் சஞ்சனாதான். ஆனால் எங்கே அவளை கஷ்டப்படுத்தி விடுவோமோ என்று நெருங்காமலே இருந்தான். இன்னும் தாய்மையின் செழிப்பில் மின்னிக் கொண்டிருந்தவளை பார்க்க அவனுக்குள் இருந்த உணர்வுகள் மீண்டும் கிளர்ந்தெழ ஆரம்பித்தது. தூக்கம் வராமல் அவர்கள் வீட்டு டெரஸில் போய் நின்று கொண்டான். ரிஷி மொட்டை மாடியில் நின்று கொண்டிருக்க அவனுக்கு மனதில் ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. புழுக்கமாக இருப்பதை போல் இருந்தது அவனுக்கு. அதனால் தன் சட்டையை கழட்டிவிட்டுதான் வந்து அங்கு நின்று கொண்டிருந்தான். அது மனதில் இருக்கும் புழுக்கமா இல்லை உடலில் இருக்கும் புழுக்கமா என்று அவனுக்கே தெரியவில்லை. அவன் அன்றிலிருந்து 3 மாதங்களாக சஞ்சனாவை நெருங்கவே இல்லை. அவளை ஒரு பொக்கிஷம் போல தொட்டால் கசங்கி விடுவாளோ என்பதை போல பாதுகாத்துக் கொண்டிருந்தான் அவன். டாக்டர் வேறு 1000 முறை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்ததால் அவளை நெருங்க அவனுக்கு ஒரு தயக்கம். ஆனால் சஞ்சனாவிடம் சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இது ரிஷிக்கு தெரியாது. ஆனாலும் சில நேரங்கள் அவளை பார்த்து தன் உணர்வுகள் பெருகும் நேரங்களில் இங்கே வந்து நின்று கொள்வான். அவள் தூங்கிய பிறகு தூங்கிவிட்டாள் என்று தெரிந்ததும் இங்கே வந்து நின்று கொண்டு எவ்வளவு நேரம் நடப்பானோ அவனுக்கு தூக்கம் வந்தால் போய் படுப்பான்.
இல்லையென்றால் விடிய விடிய நடந்து கொண்டே கூட இருப்பான். இது சஞ்சனாவிற்கு சில நாட்களுக்கு முன் அவனை கவனித்த போதுதான் தெரிந்து கொண்டாள். தெரிந்ததும் அதிர்ந்துதான் போனாள். அவன் தனக்காக எவ்வளவு செய்கிறான், ஆனால் தான் அவனை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதிதியும் ஸ்ரீராமும் சேர்ந்துதான் சஞ்சனாவை இப்படி செய்தது. இருவரும் ரிஷியின் கஸ்டடியில் தான் இருந்தார்கள். ஸ்ரீராம் பிசினஸ் மற்றும் குடும்ப நிலை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டான். இருவரையும் தினமும் வெச்சு வெச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள் ரிஷியின் ஆட்கள். அந்த நாளை அவன் மறக்கவே இல்லை. அந்த மறைமுக நபர் வெளியே வரும் நாளுக்காக காத்து கொண்டிருந்தான். அதற்கான காய்களை நகர்த்தி கொண்டிருந்தான். தான் உயிராக நினைக்கும் தன் இரு உறவுகளை தன்னிடமிருந்து பிரிக்க நினைத்த அந்த கருவிகளை இன்று இந்த மண்ணில் வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லாமல் செய்துவிட்டான். ஆணி வேரை பிடுங்க வேண்டுமே, அதற்காக காத்து கொண்டிருந்தான். ரிஷியின் அந்த இறுகிய தோற்றத்தை பின்னாலிருந்து பார்த்தாள் சஞ்சனா. தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் மெதுவாக அவன் பின்புறம் வந்து நின்று அவன் எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மனிதனுக்கு அவளால் என்ன செய்ய முடியும்? அவன்தான் அவள் வாழ்வின் ரிஷி மூலம். பிரமிப்பாக இருந்தது அவளுக்கு. அவனை பின்னாலிருந்து அணைத்துக் கொண்டாள் சஞ்சனா. அவனின் பரந்த மார்பும் விரிந்த தோள்களும் வைரம் பாய்ந்த தேகமும் சஞ்சனாவை இன்னும் ஏதோ செய்து கொண்டுதான் இருக்கிறது. அவளின் முகம் அவன் வெற்று முதுகில் பதிந்திருக்க, அவளின் கைகள் அவனின் மார்பை இறுக்கி அணைத்திருந்தது. அவனுக்குள் மறைந்திருந்த உணர்வுகள் கிளர்ந்து எழ ஆரம்பித்தது. சனா, ரிஷி பாசமாக அழைத்தான். தூக்கம் வரலையா? வரல. ஏன்? அவள் ஒரு கணம் எதுவும் சொல்லவில்லை. ரிஷி, வசீகரிக்கும் குரலில் அழைத்தாள் அவள். சொல்லு சனா. ஐ ஐ என்னடி? ஐ லவ் யூ so much, ரிஷி. உறைந்து போனான். பதில் இல்லை அவனிடம். அவள் காதலை அவள் முதல் முறையாக சொல்லிவிட்டாள். தான் சொல்லப்போகும் நாள் அவளுக்கு மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். அதனால் பதில் சொல்லவில்லை. அவளுக்கு பதில் தேவையில்லை. காரணம், அவளுக்கே தெரியும் தன்னவன் தன் மேல் கொண்டிருக்கும் காதல் பித்து. ரிஷி, ம். I need you now. அவனின் உடல் மேலும் இருக சட்டென திரும்பி அவளை பார்க்க அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். இருவரின் கண்களும் ஆல்ரெடி மிக்ஸ்ட். ஏற்கனவே தூண்டப்பட்டிருந்த அவனின் உணர்வுகள் அவளின் இந்த செயலால் மேலும் மேலும் எழும்பிக் கொண்டே இருக்க, ஆர் யூ ஓகே வித் இட்? I love you. I need you. சஞ்சனா மீண்டும் அதையே கூறினாள். இந்த டைம்ல அப்படி இருக்கலாமா? டாக்டர் கிட்ட கேட்டியா என்று அவன் கேட்டாலும் கைகள் ஏற்கனவே அணைத்திருப்பதை பார்த்த சஞ்சனாவிற்கு லேசாக சிரிப்பு வந்தது. அது கேட்டேன். அவள் ஏதோ ஹஸ்கி வாய்ஸில் சொன்னாள். அவளை அப்படியே பூ போல் தன் இரு கைகளிலும் ஏந்திக் கொண்டு தங்கள் அறைக்கு நடந்தான். அவள் அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக கோர்த்து கொண்டவள் அவன் மார்பில் முகம் புதைத்தாள். இருவருக்கும் வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் இருவருக்குமே மற்றவரின் நெருக்கம் தேவைப்பட்டது. அவளை தூக்கி சென்று படுக்கையில் அமர வைக்க அவள் அவனை இறுக்கி அணைத்துக் கொண்டாள். அவளின் முகம் நிமிர்த்தியவன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். இரு கன்னங்கள், மூக்கு, பன்னீர் ரோஜா செவ்விதழ் என்று முத்த யுத்தம் தொடர அவள் மூச்சு காற்றுக்கு தவிக்க சற்று இடைவெளி விட்டவன் அவள் உதட்டிலிருந்து அவளின் சங்கு கழுத்தில் இடம் பெயர அவனின் பிடரி முடியை பற்றி தன்னோடு இருக்கினாள். ரிஷியின் கைகள் அவளின் ஆடைகளை களைந்து கொண்டிருக்க அவளின் முனகள் அவனின் தீவிரத்தை அதிகரித்தது. இருந்தாலும் குழந்தைக்காக மென்மையாக நடந்து கொள்ள முயன்றான். இருவரும் ஆதாம் ஏவாளாய் அவளை படுக்கையில் கிடத்தியவன் அவளின் மேல் படர்ந்தான். அவளின் மேனியில் ஓரிடம் விடாமல் எதிர்கொண்டு தீண்டியவன் முத்தத்திலே அவளை உச்சமடைய செய்தவன் அவளின் மோக நிலையில் பித்தனாகி தன் கைகளும் இதழ்களும் அவளின் உடலை ஆளுகை செய்ய அவளுக்குள் தன்னை புதைத்தான் மென்மையாக. அவளின் இன்பத்தின் முனகலால் அவனின் பெயரை அவள் மோக நிலையில் உச்சரித்தாள். ரிஷி, ரிஷி. ரிஷியும் சஞ்சனாவும் காதலில் மூழ்கி சங்கமித்தனர். அதே நேரம் ஒருத்தன் தனக்குத்தானே வெஞ்சினம் உரைத்துக் கொண்டான். டே ரிஷி, உன்னையும் உன் வைஃப் சஞ்சனாவையும் விடமாட்டண்டா. அந்த அறையில் இருந்த கண்ணாடியை தன் கையில் இருந்த டேபிள் வெயிட்டை கொண்டு உடைத்து பேய் சிரிப்பு சிரித்தான். வரண்டா வரண்டா, உன்னை அழிக்க வரண்டா. யார் இந்த எதிரி? ரிஷிக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு? அடுத்த சீசனில் சந்திப்போம்.
அடுத்த நாள் காலை விடியும் முன்னே எழுந்து விட்டான் ரிஷி. சஞ்சனா நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க அவளையே சிறிது நேரம் வெறித்திருந்தவன் பின்னறையில் குறுக்கும் நெடுக்குமாக யோசனையோடு நடந்து கொண்டிருந்தான். அதிதியையும் ஸ்ரீராமையும் ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டான். ஆனால் அந்த மர்ம நபர் யாரென்று குழப்பமும் சந்தேகமும் அவனுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. சஞ்சனாவின் மீது அடுத்தவரின் சிறு பார்வை பட்டாலே பொசுக்கி விடுவான் அவன். அவளையே கொல்லப்போவதாக இவனிடம் சவால் விட்டால் விட்டு விடுவானா என்ன? இடதுபுற புருவத்தை நீவி விட்டு நெற்றியை தட்டி யோசித்தவனுக்கு அது யாரென்று மட்டும் தெரியாமல் இருக்க, அந்த மர்ம நபரோ அறையிலிருந்த மொத்த பொருட்களையும் உடைத்து போட்டு ரிஷியின் மேல் கொலை வெறியில் இருந்தான். காலை விடிந்ததுமே தன் பக்கத்தில் ரிஷி இல்லாததை பார்த்ததும் புரியாமல் விழிகளை சுருக்கியவள் ரிஷி, ரிஷி அழைத்தவாறு சுற்றி முற்றி தேடினாள். அவனோ சத்தமே இல்லாமல் இருக்க உடனே குளித்து முடித்து உடை மாற்றி வந்தவள் அறையிலிருந்து வெளியே செல்ல எத்தனிக்க அவள் கண்களில் சிக்கியது டீப்பாயின் மேலிருந்த ஒரு காகிதம். இது என்ன என்று யோசித்தவாறு அந்த காகிதத்தை கையில் எடுத்தவள் அதிலிருந்த செக் யோர் கபோர்ட், யூ ஹாவ் அ சர்ப்ரைஸ் என்ற வசனத்தில் சிறு புன்னகையை இதழில் படரவிட்டவாறு கபோர்டை நோக்கி ஓடினாள். கதவை திறந்தவள் வேக வேகமாக என்ன தேடுகிறோம் என்று தெரியாமலேயே தேடத் துவங்க அழகான ஹார்ட்டின் அலங்காரத்தால் சுற்றப்பட்ட ஒரு கவர் அவளின் விழிகளில் சிக்கியது. அதை பார்த்ததும் இவளின் விழிகள் மின்ன உடனே அதை எடுத்து பிரித்து பார்க்க அதனுள்ளே மயில் கழுத்து வண்ண சாரி கற்கள் மற்றும் முத்துக்களின் அலங்காரத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. அதை லேசாக வருடியவள் சாரியினுள்ளே இன்னொரு கடிதாசி இருப்பதை கவனித்து முத்துப்பற்கள் தெரிய சிரித்தாள். என் கூட கேம் பிளே பண்றீங்களா ரிஷி? ஐ லவ் இட் என தன்னவனுடன் காதலாக பேசிக்கொண்டது. அதே காதலோடு அந்த காகிதத்தில் எழுதியிருப்பதை அவள் வாசிக்க, இந்த ட்ரெஸ்ஸை போடு, உன் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று இன்னொரு ஆச்சரிய பரிசு இருப்பதாக எழுதப்பட்டிருந்தது. ஆர்வம் தாங்காமல் ஓடிச் சென்று அவள் அதனுள்ளே தேட அங்கு சிவப்பு வர்ண தாடினால் சுற்றப்பட்ட சிறு பெட்டி இருந்தது. வேகமாக பிரித்து பார்த்தவள் பெட்டியினுள் இருந்த அழகிய வெள்ளை நிற டைமண்ட் கற்கள் பதிக்கப்பட்ட சிறு செயினை பார்த்து ஆச்சரியமாக விழிகளை வெறித்தாள். அத்தனை அழகான அந்த செயின் அவளுடைய கண்களை பறிக்க அந்த பெட்டியினுள்ளே இன்னொரு காகிதம் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் மீண்டுமா? உங்க சர்ப்ரைஸ்னால நான் டயர்டே ஆயிட்டேன். தன்னவளை கொஞ்சியவாறு அந்த காகிதத்தை பிரிக்க அவன் வாங்கி வைத்ததை அணிந்து கொண்டு கீழே வருமாறு எழுதியிருந்தான் ரிஷி. அதற்கு மேல் காத்திருப்பாளா அவள்? வேக வேகமாக தயாராகி தன்னை அவள் கண்ணாடியில் பார்க்க சஞ்சனாவுக்கே தன்னை நினைத்து ஆச்சரியம். அத்தனை பாந்தமாக அந்த சாரி அவளுக்கு பொருந்தி இருக்க கருவுற்றிருக்கும் பெண்ணுக்கு உண்டான கலையும் சேர்ந்து அவன் கொடுத்த செயினும் அவளுக்காகவே உருவாக்கப்பட்டது போல் அவளின் கழுத்திலிருந்து மின்னிக் கொண்டிருந்தது. சிறு வெட்கத்தோடே அவள் அறையிலிருந்து வெளியேறி தன்னவனை தேடிச் செல்ல டைனிங் டேபிளில் அலைபேசியை நோண்டியவாறு அவளுக்காக காத்திருந்த ரிஷி ஏனோ மனம் சொல்லவும் அத்திசைக்கு திரும்பினான். வழக்கம் போல் அவளுடைய அழகு அவனை கொல்லாமல் கொல்ல அப்பட்டமாக அவளை ரசித்தபடி எழுந்து நின்றவன் ஒற்றை கண்ணை சிமிட்ட இவளுக்கோ கன்னங்கள் செவ்வானமாய் சிவந்து போயின. You look gorgeous, my sweetheart. கொல்றடி. ஆஹா, இன்னைக்கு என்ன ஒரே சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸா இருக்கு? அவனுடைய பார்வையில் நாணம் வந்து தொலைத்தாலும் அதை மறைத்து கொண்டு கேட்டாள் அவள். என் பொண்டாட்டிக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்காம வேற எவன் கொடுப்பான்? பதிலுக்கு சொன்னபடி தன் மனைவியை கைகளில் ஏந்தியவன் அவளை அப்படியே டைனிங் டேபிள் வரை தூக்கிச் சென்று இறக்கிவிட்டு கதிரையை இழுத்து கொடுத்து விழிகளால் அமரும்படி சொல்ல தன் முன்னே இருந்த உணவுகளை விழிவிரித்து பார்த்தாள் சஞ்சனா. அனைத்துமே அவளுக்கு பிடித்தவை. ரிஷியோ அவளின் பக்கத்தில் அமர்ந்து அவளுக்கு தேவையானதை பரிமாற அவளுடைய விழிகளோ ஆனந்தத்தில் கலங்கியிருந்தன. அதை பார்த்தவன் மெல்லிய புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டு சாப்பிடுமாறு விழிகளால் சொல்ல தன் தட்டில் இருந்ததை கணவனுக்கு ஒரு வாய் ஊட்டிவிட்டே தன் வயிற்றுக்கு புகட்டினாள் சஞ்சனா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னாலதான் உங்களுக்கு கஷ்டம்னு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் பாரமா இருக்கேனோன்னு. அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் ரிஷி முறைத்த முறைப்பில் வாயை மூடிக்கொண்டாள். அவனோ மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி மேல பேசு என்பது போல் ஒற்றை புருவத்தை தூக்கிய தோரணையில் பார்க்க கப் ஜிப்பென்று வாயை மூடிக்கொண்ட சஞ்சனா தவறு செய்துவிட்ட குழந்தை போல் நாக்கை கடித்து கீழே குனிந்து கொண்டாள். அவளின் அந்த செய்கையில் இவன் தடுமாறி போக
அவளை இழுத்து இதழில் அழுந்த முத்தத்தை கொடுத்தவன் உடனே எதுவுமே தெரியாத குழந்தை போல சாப்பிடத் தொடங்க இரு பக்கமும் தலையாட்டி சிரித்து கொண்டாள் சஞ்சனா. வெளியில போகலாம், நீ ரெடி தானே? நான் ரெடி தான். ஆனா எங்க போறோம்? அதுவும் சர்ப்ரைஸ். போகலாமா? ரிஷி கேட்டுக்கொண்டே டிரைவரை வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு கார் சாவியை ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் போல் சுழற்றி கொண்டு ரிஷி வெளியேற நாடியை நீவியவாறு யோசித்துக் கொண்டே அவன் பின்னே சென்றாள். காரில் செல்லும் வழியெல்லாம் சஞ்சனா செல்லும் இடத்தை கேட்டுக்கொண்டே இருக்க அவனோ வாயை திறந்தபாடில்லை. திடீரென சஞ்சனாவுக்கு ஒரு அழைப்பு. திரையை பார்த்தவளின் முகத்தில் சிறு புன்னகை படர உடனே அழைப்பை ஏற்று காதில் வைத்து, ஹாய் மகதி. சஞ்சனா சொன்னதும் மகத்தி என்ற பெயரில் திரும்பி பார்த்தான் ரிஷி. ஸ்பீக்கர்ல போடு. அவன் சொன்னதும் சஞ்சனாவும் ஸ்பீக்கர் மோடில் போட்டாள். எப்படி இருக்க மகதி? ஸ்டடீஸ் எப்படி போகுது? இப்பதான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சா? இப்பவெல்லாம் நீங்க எனக்கு காலே பண்றது இல்ல. அன்னிதான் தினமும் விசாரிப்பாங்க. ஏன் அண்ணா, என் மேல ஏதாச்சும் கோவமா இருக்கீங்களா? அவளுடைய கண்களில் விழி நீர் தேங்கி நிற்க இங்கு சஞ்சனாவோ ரிஷியை தான் பார்த்திருந்தாள். கோவம் இல்ல மகதி, உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. யார் கூடவும் பேசுற மனநிலையில நான் இருக்கல. நவம் a little better, but you... ரிஷி கேள்வியாக நிறுத்தினான். மகதிக்கு புரியவில்லை. புரியலனா? மாறன் அந்த பெயரை சொன்னதும் மகதி இடத்தில் அத்தனை அமைதி. அவனின் நினைவுகள் அவளுக்கு இல்லாமல் இல்லை. வெறும் சரியான புரிந்துணர்வு இல்லாததால் வந்த பிரச்சனை இருவருக்குள்ளும். தினமும் தன்னவனுடன் பேச, அவனின் குரலை கேட்க, அவனை பார்க்க மகத்தியின் மனம் ஏங்கி தவிக்கத்தான் செய்தது. ஆனால் அவனிடம் சொல்ல மனம் இடம் கொடுக்கவில்லை. ரிஷியோ தங்கையின் அமைதியை புருவத்தை சுருக்கி யோசித்துவிட்டு சஞ்சனாவை பார்க்க அவளும் ஆர்வமாக அலைபேசியை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அப்பப்போ பேசுவேண்ணா. ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதால, அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் போறதால சரியா பேச முடியறதில்ல, அவ்வளவுதான். மத்தபடி எவ்ரிதிங் இஸ் ஓகே. மனதை கல்லாக்கி கொண்டு தங்களுக்குள் இருக்கும் மனஸ்தாபத்தை வெளியில் சொல்ல மனமில்லாமல் மகத்தி பொய் சொல்ல அவளின் வார்த்தைகளில் இருந்த போலித்தன்மையை உணர்ந்து கொண்டனர் மற்ற இருவரும். அப்போ எல்லாம் ஓகே அப்படித்தானே? ஓகே தான் அண்ணா, ஒன்னும் இல்ல. ரிஷி கேட்கும் தொனி சாதாரணமானது அல்ல என்று புரிந்து கொண்டாள் மகதி. அவன் வார்த்தைகளில் கொடுத்த அழுத்தத்தில் தங்களுக்குள் இருக்கும் தீராத பிரச்சனை ரிஷிக்கு தெரியும் என்பதை அறிந்து கொண்டாள் மகதி. மனதில் இருப்பது மொத்தத்தையும் கொட்டி அழ வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. அதற்கு மேல் பேசவும் மகத்திக்கு மனம் வரவில்லை. அழுகையில் தொண்டை அடைத்தது. அது ஒரு முக்கியமான வேலைனா, நான் அப்புறமா பேசுறேன். தழுதழுத்த குரலில் மகத்தி சொல்ல அதற்கு மேல் பேச்சை வளர்க்க ரிஷிக்கும் விருப்பமில்லை. சரி மகதி, அப்புறமா பேசலாம். அழைப்பை துண்டித்துவிட்டு தன் நண்பனைத்தான் மனதிற்குள் திட்டி தீர்த்தான். அறிவு கெட்டவன். அவன் பாட்டுக்கு பிசினஸ் மேட்டர்னு வெளிநாட்டுல போய் உட்காந்துக்கிட்டான். இவன் என்னடானா அவனுக்கும் மேல. சே, பக்கத்துல இருந்தா தானே பிரச்சனை தீரும். தூரமா போனா இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். ரிஷி மாறனையும் மகத்தியையும் சேர்த்து வைக்க மனதிற்குள்ளேயே ஒரு திட்டத்தை தீட்டியவாறு அந்த ஒரு இடத்திற்கு வந்து சேர காரிலிருந்து இறங்கிய சஞ்சனாவின் விழிகளோ பிதுங்கிவிடும் அளவிற்கு ஆச்சரியத்தில் விரிந்திருந்தன. மகத்தியுடன் பேசியதும் தன் தங்கையை பற்றியும் மாறனை பற்றியும் யோசித்தவாறு காரை செலுத்தினான் ரிஷி. இன்னும் எவ்வளவு தூரம்? நாம சிட்டில இருந்து வெளியில தூரமா வந்த மாதிரி இருக்கு ரிஷி. அப்படியே வச்சுக்கோ சனா. வேணா பிளேஸ் வர வரைக்கும் கண்ண மூடி சாஞ்சுக்கோ. ரீச் ஆனதும் நானே எழுப்புறேன். ரிஷி சிரிக்க இரு பக்கமும் சலிப்பாக தலையாட்டி விட்டு விழிகளை மூடி சாய்ந்து கொண்டாள் சஞ்சனா. பல மைல்களை கடந்து அந்த ஒரு இடத்தில் ரிஷி காரை நிறுத்திவிட்டு காரிலிருந்து இறங்கியவன் மனைவியின் பக்கம் இருந்த கதவை திறந்தான். அவளோ விழிகளை மூடிய சிறிது நேரத்திலேயே உறக்கத்தை தழுவி இருக்க லேசாக முறுவலித்தபடி சஞ்சனாவை நோக்கி குனிந்தான். சனா, சனா. ஹஸ்கி குரலில் மெதுவாக காற்றுக்கே வலிக்காதது போல் அழைத்தான். அவளிடம் லேசாக அசைவு தெரிய உதட்டை குவித்து அவளுடைய விழிகளில் ஊதினான். மெல்ல சஞ்சனா விழிகளை திறக்க தன் முகத்திற்கு அருகே இருந்த கணவனின் முகத்தை பார்த்ததும் அவளுடைய இதழ்கள் வசீகரமாக புன்னகைத்தன. விழிகள் மின்ன அந்த இடத்தின் அழகை ரசித்தவாறே காரிலிருந்து இறங்கியவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. வெள்ளை, சிகப்பு, மஞ்சள் என ரோஜாக்களும் இன்னும் பல பூக்களும் கடல் போல் நடப்பட்டு அந்த இடமே பூக்களின் சாம்ராஜ்யமாக இருக்க அந்த பூக்களுக்கு நடுவே
மரப்பலகையினால் ஆன அழகிய வீடு. ஆச்சரியத்தோடு சஞ்சனா அப்படியே நின்றிருக்க, அடுத்து ரிஷி சொன்னதில் அவளுக்கு பேரதிர்ச்சி. மை ஸ்பெஷல் கிஃப்ட் உனக்காக, நம்ம பாப்பாக்காக நான் பார்த்து பார்த்து அமைச்சது. பிடிச்சிருக்கா? ரிஷி, அவளுக்கு அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. கூடவே அளவு கடந்த சந்தோஷமும். ஓடிச் சென்று அந்த பூக்களுக்கு நடுவே நின்று கொண்ட சஞ்சனா தன்னைத்தானே சுற்றி சுற்றி துள்ளி குதித்தாள். அதை பார்த்து கொண்டிருந்த ரிஷிக்கு சிரிப்புதான் வந்தது. அவனுடைய விழிகள் அவளின் ஒவ்வொரு அசைவுகளையும் படம் பிடித்துக் கொண்டிருந்தன. அத்தனை பூக்களுக்கு நடுவே அன்று மலர்ந்த முட்டு போல் நின்றிருந்த மனைவியின் அழகில் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தான் ரிஷி. சாரிக்குள் அவள் ஒளித்திருந்த அவளுடைய மெல்லிடை கைகளை அவள் உயர்த்தும் போது அவனின் விழிகளுக்கு விருந்தாக அதற்கு மேலுள்ள அவளின் பெண்மையும் சேர்ந்து அவனை பித்தம் கொள்ளச் செய்தது. மெல்ல அவள் அருகில் சென்ற ரிஷி பின்னே இருந்து அவளின் வெற்றிடையை அழுந்த பற்றி அவளின் பின் கழுத்தில் முத்தமிட்டவன் அப்படியே அங்கேயே குடியிருப்பது போல் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து அவளின் வாசத்தை இழுக்க கூச்சத்தில் நெளிந்தாள் அவள். ரிஷி, என்ன பண்றீங்க? யாராச்சும் பார்த்துட்டு போறாங்க. எவனுக்கு என் இடத்துக்குள்ள வர தைரியம் இருக்கு? என்னோட பர்மிஷன் இல்லாம இங்க யாரும் வர முடியாது என்ற அவனுடைய வார்த்தைகள் கிறக்கமாக வெளிவர கரங்களோ அவளின் உடலில் அத்துமீறத் தொடங்கின. இருவருக்கும் உணர்ச்சிகள் தாறுமாறாக எகிரியிருக்க அதன் வேகம் தாங்காமல் அவனின் கை வளைவுக்குள் இருந்தவாறே கணவனை நோக்கி திரும்பினாள் சஞ்சனா. திரும்பிய மறுகணம் அவள் இதழை தன் வன்மையான இதழால் ரிஷி கவ்வி இருக்க வழக்கம் போல் அவனுக்கு சுவைக்க கொடுத்துவிட்டு அவனின் பின்னந்தலை முடியை பற்றி அவனின் செய்கையை ஊக்குவித்தாள் அவள். இருவரும் தங்களுக்கான உலகில் சஞ்சரிக்க இருவரின் மோன நிலையை கலைப்பது போல் வந்தது ரிஷியின் அலைபேசியில் வந்த குறுஞ்செய்தி. அலைபேசி வைப்ரேட் ஆனதும் மெல்ல அவளிடமிருந்து விலகி அவளை அணைத்தவாறே வந்த குறுஞ்செய்தியை பார்த்தான் ரிஷி. அதை பார்த்ததும் கோபத்தில் அவனுடைய விழிகள் சிவக்க நெற்றி நரம்புகள் புடைத்தன. இந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் ரிஷி, என்ஜாய் யுவர் மொமெண்ட் என்று வந்திருக்க ரிஷியின் முகபாவனை ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் சஞ்சனா. என்னாச்சு ரிஷி? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளா ஆஃபீஸ் போகாததால ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனை, அவ்வளவுதான். சமாளித்து விட்டு அதற்கு மேல் அங்கிருக்காது சஞ்சனாவையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தவன் அவளை வீட்டில் விட்டுவிட்டு அவசரமாக தயாராகி ஆபீஸுக்கு சென்றான். இவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இவர் எந்த நேரத்துல என்ன பண்ணுவார்னு தெரிஞ்சுக்கவே நான் தனியா ஒரு டியூஷன் போகணும் போல. இங்கு நீண்ட நாட்கள் கழித்து வந்த தங்களின் பாஸை யாருமே எதிர்பார்க்கவில்லை. ரிஷியின் PA சமீரும் அவனை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க, சமீர்! அந்த இடமே அதிர கத்தவும் தான் விழுந்தடித்துக் கொண்டு தங்களின் முதலாளியின் பின்னே ஓடினான் சமீர். தனக்கான அறைக்குள் நுழைந்ததுமே கோட்டை கழற்றி அங்கிருந்த கதிரையில் போட்டவன் கழுத்தில் இருந்த டையை தளர்த்தியவாறு, சமீர், நம்ம ஆளுங்களை விடு. வெளிநாட்டில சைபர் கிரைம் டீமை வர வைக்கிறேன். சீக்கிரம் அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணு. ஆனா சார், அது ஈஸி கிடையாது. அதுல நிறைய சிக்கல் இருக்கு. சமீர் தயங்கியபடி சொல்ல, அதையெல்லாம் கேட்கும் நிலையில் இல்லை ரிஷி. அந்த மர்ம நபர் யார் என்று கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற தீவிரம் மட்டுமே அவனுக்குள் இருந்தது. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் அட் ஆல். எனக்கு இமீடியட்டா எல்லா ஏற்பாடும் நடக்கணும். காட் இட்! சிங்கம் போல் கர்ஜிக்க சமீருக்கே அவனுடைய கோபத்தில் கை கால்கள் நடுங்கிவிட்டன. கடவுளே, எவனோ பாக்குற வேலைக்கு நாம ஊறுகாயா? சமீர், அவங்களோட கண்டிஷன் எப்படி? வாயை திறந்ததாச்சும் உண்மையை சொன்னாங்களா? நோ சார், நீங்க சொன்ன மாதிரி தினம் அவங்களுக்கு விதவிதமா பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். ஆனா அந்த ஒருத்தன் யாருன்னு சொல்லவே இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாடியை நீவி விட்டவாறு சிறிது நேரம் யோசித்தான் ரிஷி. அதித்திக்கு தெரியுமோ இல்லையோ, ஸ்ரீராமுக்கு கண்டிப்பாக அந்த நபர் யார் என்று தெரிந்திருக்கும். விழிகளை மூடி எதையோ தீவிரமாக யோசித்த ரிஷிக்கு ஒரு ஐடியா தோன்ற உடனே எழுந்தானவன். சமீர், அங்க போகலாம். இதுக்கு மேல அவன் எப்படி மறைக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஆபீஸிலிருந்து வெளியேறிய அடுத்த கணம் ரிஷியின் கார் அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த ஒரு இடத்தின் முன்னே நின்றது. அதுதான் தன் வாழ்க்கையிலும் தன் தொழில்துறையிலும் தொல்லை செய்பவர்களை ரிஷி பந்தாடும் இடம். அந்த பெரிய வாசற் கதவுகள் திறக்க உள்ளே சென்றவன் விறுவிறுவென முன்னே நடக்க அவனுக்கு ஈடு கொடுத்து அவன் பின்னே சென்றனர் அவனுடைய ஆட்கள். அங்கு ஸ்ரீராமின் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்க, இத்தனை நாள் வாங்கிய அடியிலும் சரியாக சாப்பிடாததில் உண்டான சோர்விலும்
அரை மயக்கத்தில் கிடந்தான் அவன். அதிதியோ அங்கிருந்த அறையொன்றில் அடைக்கப்பட்டிருக்க ஸ்ரீராமின் முன்னே ஒற்றை காலை மடக்கி அமர்ந்தான் ரிஷி. அவனுடைய ஆட்களின் விழிகளால் அவனை காட்ட அங்கிருந்த ரிஷியின் அடியால் ஒருவனோ ஸ்ரீராமின் மேல் தண்ணீர் வாளியை முடியை பற்றி ஊற்றி முகத்தை நிமிர்த்தினான். இவங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ற போல. எனிவே, உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு, நீ அக்செப்ட் பண்ணா உனக்கு நல்லது. ஸ்ரீராமிற்கு பேசக்கூட தெம்பில்லை. அவன் என்ன என்று புருவங்களை அசைத்து கேள்வியாக நோக்க தன் அலைபேசிக்கு வந்த குறுஞ்செய்தியை காட்டினான் ரிஷி. இது யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இதுவரைக்கும் யாரும் இந்த ரிஷியோட கண்ணில இருந்து தப்பிச்சதே கிடையாது. பட் ஹீ இஸ் அ பெஸ்ட் பிளேயர். இருந்தாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. இது எனக்கு யாருன்னு தெரிஞ்சாகணும். ஸ்ரீராமின் உதடுகள் துடித்தன. கஷ்டப்பட்டு வார்த்தைகளை கோர்த்து உதட்டை அசைத்து பேசினான். எனக்கு தெரியாது. ரிஷிக்கு இப்போது கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக எகிரிக் கொண்டிருந்தது. கை முஷ்டியை இறுக்கி கோபத்தை கட்டுப்படுத்தினான். தொழில் விசுவாசமா ஸ்ரீராம்? ஆனா இத்தனை கொடுமையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் சொல்லாம இருந்தனா இனிய ஆளுங்க பண்ண போற வேலைகளுக்கு நான் பொறுப்புல. சோ நீயா சொல்ற, யாருன்னு சொல்லிட்டனா விட்டுடுறேன். சில கணங்கள் அமைதியாக யோசித்தான் ஸ்ரீராம். பின் இல்லை என்னும் விதமாக தலையசைக்க அடக்க முடியாத ஆத்திரத்தில் தன் பக்கத்தில் நின்றிருந்த அடியாளின் கையில் இருந்த துப்பாக்கியை பறித்தெடுத்து கொஞ்சமும் யோசிக்காது 2-3 புல்லட்டுகளை அவன் நெஞ்சில் இறக்கியிருந்தான் ரிஷி. சுற்றி இருந்தவர்கள் அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்க அதிதியும் கால்கள் மட்டும் கட்டப்பட்டிருந்த நிலையில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தவள் ரிஷி துப்பாக்கியால் சுட்டதும் காதை பொத்தி கத்திவிட்டாள். சமீர், இம்மீடியட்டா நான் சொன்னதை செய். இன்னும் 2 நாள்ல அவன் யாருன்னு எனக்கு தெரியணும். இல்லனா உன்னையும் சுடுவேன். ரிஷி கத்திவிட்டு விறுவிறுவென முன்னே சென்றிருக்க சமீரோ வாயடைத்து போய்விட்டான். நான் என்னலே பண்ணேன்? சிவனேன்னு என் பாட்டுக்கு தானே இருக்கேன். இந்த மனுஷன் என்னடானா என்ன சுடுவேன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பைத்தியக்கார பயலங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு. ஐயோ. அதே நேரம் அந்த மர்ம நபர் சஞ்சனாவின் வீட்டின் முன்னே நின்று மர்ம சிரிப்பு சிரித்தவாறு உள்ளே நுழைந்து அழைப்பு மணியை அழுத்த ரிஷி என நினைத்து ஓடி வந்து கதவை திறந்தவளுக்கோ அத்தனை அதிர்ச்சி. தன்னவன் இப்போதெல்லாம் எங்கு செல்கிறான், என்ன செய்கிறான் என்று கூட தெரியாமல் குழப்பத்தில் அமர்ந்திருந்த சஞ்சனாவின் மூளைக்குள் பல கேள்விகள் கூடாரம் அமைத்துக் கொண்டுதான் இருந்தன. முன்னாடிலாம் மூச்சு விட்டா கூட என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பட் இப்போ நிறைய விஷயங்கள்ல அவர் என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு. அதெல்லாம் கேட்டு அவரை சங்கடப்படுத்தவும் ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? யோசி சஞ்சனா, யோசி. தனக்குள் பேசிக் கொண்டிருந்தவளின் யோசனை சற்று நாட்கள் பின்னோக்கி சென்றன. சஞ்சனாவுக்கு விபத்து ஏற்பட்டு சில நாட்களே ஆகியிருந்த தருணத்தில் தன்னிடம் ஏன் ரிஷி அவ்வளவாக ஒன்று மறுக்கிறான் என்று மாறனிடம் அவள் ஒரு முறை கேட்டிருந்தாள். வழக்கமாக கணவன் மனைவிக்குள் நடக்கும் பிரச்சனைகளை வெளிநபருக்கு கூறக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் சஞ்சனா அன்று அவளை அறியாமலேயே அந்த கேள்வியை மாறனிடம் கேட்டிருந்தாள். ஐயையோ, நீ கண்டதெல்லாம் மனசுல யோசிச்சுட்டு இருக்காத சஞ்சீமா. நீ இப்பதான் பெரிய பிரச்சனையில இருந்து கொஞ்சம் வெளியில வந்திருக்க. அதனால உன்கிட்ட சில விஷயங்களை சொல்ல வேணான்னு அவன் நினைச்சிருப்பான். அதை பத்தி நீ யோசிச்சு உன்னோட மைண்ட் செட்டை நீ கெடுத்துக்க கூடாதுன்னு அவன் யோசிச்சிருப்பான். மத்தபடி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு எந்த மோட்டிவும் இல்லடா. நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ. சஞ்சீமா ஹாப்பினா ஆட்டோமேட்டிக்கா என் நண்பனும் ஹாப்பி. அழகாய் ஒரு விளக்கத்தை கொடுக்க அன்றிலிருந்து இது குறித்து யோசிப்பதை சஞ்சனா நிறுத்தி வைத்திருந்தாள். ஆனால் இன்று அவ்வளவு ரம்யமான சூழலுக்கு மத்தியில் இருவரும் காதலில் மிதந்து கொண்டிருக்கும் போது அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றங்களும் அவன் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களும் அவளுக்குள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தன. அன்று எதையும் தன்னிடம் வெளிப்படுத்தாமல் ரிஷி இருந்ததற்கு தன்னுடைய உடல்நிலை ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போதெல்லாம் அவள் குணமாகி சரியாகத்தானே இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது அவன் பிரச்சனைகளை அவளிடம் பகிர்வதில் அவனுக்கு என்ன தடை இருக்க போகிறது? தாறுமாறாக சிந்தனையில் தரிகட்டு ஓடிக்கொண்டிருந்த அவளது மூளை நரம்புகள் கீழே அடித்த காலிங் பெல் சத்தத்தில் தம்முடைய தேவையற்ற எண்ண ஓட்டத்தை சில கணங்கள் நிறுத்தி வைத்தன. அப்பாடா, ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டாரு. முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனதால லேட் நைட் தான் வீட்டுக்கு வருவான்னு நினைச்சேன். ஓ மை டியர் காட், I need you to help me so that I can talk to him completely about everything I wanted to talk to him today. மானசீகமாக வேண்டிக் கொண்டவள் ஓடிச் சென்று ஆர்வமாக வீட்டின் கதவை திறந்தாள். ரிஷி,
நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஏதோ சொல்ல வந்தவளின் வார்த்தைகள் இடையிலேயே தடைப்பட அதிர்ச்சி என்னும் சங்கிலியில் கோர்க்கப்பட்டவளாய் அப்படியே நின்றிருந்தாள். வந்தவன் யார் என்று அவளுக்கு சுத்தமாக அடையாளம் தெரியவில்லை. இப்போதெல்லாம் ரிஷி இல்லாத நேரத்தில் யாரேனும் அவளுக்கு அழைப்பை ஏற்படுத்தினால் கூட அதை அவள் ஏற்பதில்லை. அப்படி இருக்க யாரோ ஒருவன் அவளது வீட்டின் வாசல் முன் நின்று கொண்டிருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்வாள்? யாருன்னு உறுதிப்படுத்தியதுக்கு அப்புறமா கதவை திறந்திருக்கலாமோ? அவளது மனம் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாலும் நேரம் கடந்து விட்டது என்பதை அவளுக்கு உணர்த்தியது அவளது மூளை. என்ன நீ உள்ள வான்னு கூப்பிட மாட்டீங்களா? ரிஷி அண்ணா தான் எங்களை வெறுத்துட்டாருன்னு பார்த்தா நீங்களுமா அண்ணி என்றிட மறுமுறை ஆச்சரியத்தில் விரிந்தன அவளுடைய இரு கண்மணிகளும். யார் இவன்? என்ன அண்ணின்னு கூப்பிடுறான்? இதுக்கு முன்னாடி இவனை இந்த வீட்டுல நான் பார்த்ததே இல்லையே. இப்படி ஒருத்தன் இருக்கிறதா கூட என்கிட்ட யாரும் சொன்னதே இல்லையே. ஒருவேளை இதுவும் ரிஷியின் எதிரி விரிச்சிருக்கிற ஒரு சூழ்ச்சி வேலை தானா? அந்த ஒரு கணத்துக்குள்ளேயே பல நூறு கேள்விகள் அவளை தாக்கிவிட்டு சென்றன. அண்ணி, இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். நீங்க என்னோட முகத்தை பார்க்க கூட விரும்பலன்னு நல்லாவே புரியுது. என்னோட அம்மாவும் தங்கச்சியும் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். பட் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. எனிவேஸ், ரியலி சாரி அண்ணி. அவன் அங்கிருந்து நகரப்போக சஞ்சனாவின் இலகிய மனம் அவனை தடுத்து நிறுத்துமாறு அவளுக்கு கட்டளை பிறப்பித்தது. தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு உண்மையிலேயே உங்களை யாருன்னு தெரியல. ஐயோ அண்ணி, ஆர் யூ சீரியஸ்? நான் தான் ராஜு, ஷர்மியோட அண்ணன் ராஜு. தன்னை முடிந்த அளவு அவன் தெளிவாய் அடையாளப்படுத்திக் கொள்ள இப்படி ஒரு கதாபாத்திரம் அந்த வீட்டிற்குள் இருந்ததா என்றுதான் இருந்தது சஞ்சனாவுக்கு. என்ன சொல்றீங்க? இஸ் இட் ட்ரூ? உண்மையான ஆச்சரியத்தில் இமை உயர்த்தி கேட்க அவசரமாக தன்னுடைய அலைபேசியில் எதையோ தேடியவன் அதில் தன் குடும்ப புகைப்படத்தை தேடி எடுத்து சஞ்சனாவின் முன்பு நீட்டினான். ஆம், அவன் கூறியது அனைத்தும் உண்மைதான். அந்த குடும்ப புகைப்படத்தில் அவனும் ஒரு அங்கமாய் சிரித்து கொண்டு அதில் நின்று கொண்டிருந்தான். போதாத குறைக்கு ரிஷி அவனின் தோள் மீது கையை போட்டுக்கொண்டு அந்த புகைப்படத்தில் நின்று கொண்டிருக்க, இதற்கு பிறகும் நம்பாமல் இருந்தால் அது சரியாக இருக்காது என்று சஞ்சனாவின் மூளை அவளுக்கு அடித்து கூற வேறு வழியின்றி அவனை தன் வீட்டிற்குள் அனுமதித்தாள் பெண்ணவள். ஆனால் இத்தனை தடைகளை அவள் தாண்டி வந்த பிறகும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை என்றால் அவள் எப்படி ரிஷிதரின் சரிபாதியாக இருக்க முடியும்? ஆகவே ராஜுவுக்கு தெரியாமல் அவனை தன்னுடைய அலைபேசியில் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்ட சஞ்சனா அதை தன்னுடைய கணவனுக்கு அனுப்பி வைத்தாள். He showed me your family photo saying that he is your brother Raju. அவ சொல்றது உண்மைதானா ரிஷி? ஒருவேளை இதுல ஏதாவது தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுனா just please come to our home right now. ஒரு குறுஞ்செய்தியை தட்டிவிட்டு அது எந்தவித தங்கு தடையுமின்றி நேராக சென்று ரிஷியின் அலைபேசியில் தஞ்சம் புகுந்து கொண்டது. அந்த மர்ம நபர் யார் என்பதை தீவிரமாக தேடிக்கொண்டிருந்த ரிஷியின் அலைபேசி ஒரு நொடி உளிர்ந்து அணைய அதை தன் கைகளில் ஏந்தி தொடுதிரையை ஆராய்ந்தான். அதில் சஞ்சனாவின் குறுஞ்செய்தியை படித்தவனின் முகத்தில் இருந்த இறுக்கம் சற்று நேரம் காணாமல் போக அவனுடைய விரல்கள் தானாக தன் வேலையை செய்து கொண்டிருந்தன. எஸ் ஸ்வீட்ஹார்ட், அவன் சொல்றது உண்மைதான். அவனை வெல்கம் பண்ணி பேசிக்கிட்டு இரு. ஐ வில் பி தேர் இன் half an hour. ஒரு பதிலை அனுப்பிவிட்டு தன் வேலைகளை எல்லாம் வேக வேகமாக முடிக்க ஆரம்பித்தான். இங்கு சஞ்சனாவுக்கு முன்பு அமர்ந்திருந்த ராஜு அவள் யாருக்கோ குறுஞ்செய்தி அனுப்புவதையும் அதற்கு பதில் வந்த பின் அவளுடைய முகம் எந்தவித அழுத்தமும் இன்றி சீராக மாறியதையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். உன் புருஷனுக்கு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறியா ஹனி? பட் so sad. அந்த புடுங்கியால எதையுமே கழட்ட முடியாதுன்னு உனக்கு தெரியாம போயிருச்சு. மனதிற்குள் வன்மமாய் உரைத்தவன் வெளியே சிரித்த முகமாய் அமர்ந்திருந்தான். வந்திருந்தவன் தன்னுடைய தம்பிதான் என்று ரிஷியே கூறிய பின்பு இப்போது தயக்கம் எதுவும் இல்லாமல் லகுவாக சஞ்சனா பேச ஆரம்பிக்க இங்கு பேச்சுக்கே இடமின்றி அமைதியின் சாயலாய் அமர்ந்திருந்தாள் சாரு. ராகவுக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்றே தெரியவில்லை. வழமையாக ஏதாவது நகைச்சுவை செய்து ஒரு நொடியில் அவளை சிரிக்க வைத்து சமாதானம் செய்யும் திறமை பெற்றவன் இன்று கையை பிசைந்து கொண்டு ஒரு புறம் நின்று கொண்டிருந்தான். இப்படி சும்மா நின்னுட்டு இருக்கதா என்ன வர சொன்னியா? கோபமாக பேச்சை ஆரம்பிக்க அவள் முகத்தை நிமிர்ந்து ஒரு நிமிடம் எதுவுமே பேசாமல் பார்த்து கொண்டிருந்தான் ராகவ். உன்னதான் கேக்குறேன், ஊமா ஆயிட்டியா என்ன? பயந்து மயந்து நடுங்கி அழுதுகிட்டு இருந்த மகதி அசால்ட்டா உன்னோட வீட்டுக்குள்ள வந்துட்டா. ஓவர் கான்பிடென்ட்ல இருந்த நான் தான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டே நிக்கிறேன். இட்ஸ் ஆல் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ ராகவ். சாரு கத்திவிட அவனின் பொறுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் கரைந்து கொண்டிருந்தது.